வீடு நம்பர் 435 435 இடம் பிளேஸ் அனந்தபூர் கிளாஸ் பிறகு அனந்தபூர் வார்த்தாலாப் முரளி தேதி முரளி டேட் 25/2/67 25/2/67 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 3/5/6 கிளாரிஃபிகேஷன் டேட் 3/5/2006 ओम शांति। आज है 25 फरवरी இன்று 25 பிப்ரவரி सन 1967 का प्रातः क्लास। सोसाइटी कह करके सेवा करने वाले சொசைட்டி என்று சொல்லிவிட்டு சேவையை செய்யக்கூடியவர்கள் बहुत होते हैं। நிறைய பேர் இருக்கிறார்கள்। அவர்களை சோஷியல் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகிறது। है तो वो जिस्मानी सेवा அது உடலுக்கான சேவைதான் ஆகும்। और तुम्हारी ये है रूहानी सेवा। பிறகு உங்களது ஆன்மீக சேவையாகும்। क्योंकि वो तो सोसाइटी अनेक प्रकार की होती है। ஏனென்றால் அந்த சமுதாயம் நிறைய வகையாக இருக்கிறது। तुम्हारी रूहानी सोसाइटी तो एक ही है। உங்களுடைய ஆன்மீக சமுதாயம் ஒன்றுதான் இருக்கிறது। और इस सोसाइटी को बनाने वाला बाप है। பிறகு இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர் தந்தை ஆவார்। ये रूहानी सेवा एक ही बार आकर के बाप सिखाते हैं। இந்த ஆன்மீக சேவையை ஒரே ஒரு தடவை தான் தந்தை வந்துவிட்டு கற்று தருகிறார்। और 5000 वर्ष के ड्रामा में कोई भी आकर के रूहानी सेवा नहीं सिखाते। பிறகு 5000 வருடங்களின் நாடகத்தில் வந்துவிட்டு யாராலையும் இந்த ஆன்மீக சேவையை கற்றுத்தர முடியாது। उन सभा सोसाइटियों की है जिस्मानी सेवा। அந்த சமுதாயத்தின் சபைகளின் சேவை உடலிற்கான சேவையாகும்। वो जिस्म की सेवाएं करते हैं। அவர்கள் உடலுக்கான சேவைகளை செய்கிறார்கள்। परंतु जो बाप रूहानी सेवा करना सिखाते हैं ஆனால் எந்த தந்தை ஆன்மீக சேவையை செய்வது கற்று தருகிறாரோ उनको तो सब याद करते हैं। அவரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள்। चाहे कोई भी सभा सोसाइटी के लोग हों, कोई பலே எந்த ஒரு சபை சொசைட்டியை சேர்ந்த ஆட்களாக இருந்தாலும் சரி, भी धर्म के लोग हों, எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் சரி, रूहानी बाप को सब याद करते हैं। ஆன்மீக தந்தையை அனைவரும் நினைவு செய்கிறார்கள்। तुम जानते हो हम भक्ति मार्ग में भी भगवान को याद करते थे। நீங்கள் அறிவீர்கள், பக்தி மார்க்கத்திலும் நாம் கடவுளை நினைவு செய்து கொண்டிருந்தோம்। इससे सिद्ध होता है இதன் மூலமாக நிரூபணமாகுகிறது कि दो बाप हैं। இரண்டு தந்தைகள் இருக்கிறார்கள்। भक्ति मार्ग में दोनों बाप होते हैं। பக்தி மார்க்கத்தில் இரண்டு தந்தைகளும் இருக்கிறார்கள்। सतयुग में कितने बाप होंगे? சத்தியுகத்தில் எத்தனை தந்தைகள் இருப்பார்கள்? सतयुग में रूहानी बाप का किसी को पता नहीं होता। சத்தியுகத்தில் ஆன்மீக தந்தையை பற்றி யாருக்கும் தெரியாது। धर्म पिताएं वहाँ होते ही नहीं। தர்ம பிதாக்கள் அங்கு இருக்க மாட்டார்கள்। कि इब्राहिम बुद्ध क्राइस्ट को कोई याद करे? அதாவது இப்ராஹிம் புத்த கிரைஸ்டை நினைவு செய்வார்கள்। இப்படி தர்ம பிதாக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்। तो वहाँ एक ही बाप होगा। எனவே அங்கு ஒரே ஒரு தந்தை தான் இருப்பார்। देवताएं अपने बाप को नहीं जानते हैं। தேவதைகள் தன்னுடைய தந்தையை அறிய மாட்டார்கள்। कि उनको देवता किसने बनाया? அதாவது அவர்களை தேவதையாக யார் ஆக்கினார்கள்?
अभी तुम ब्राह्मणों को कितने बाप है? இப்பொழுது நீங்க பிராமணர்களுக்கு எத்தனை தந்தை இருக்கிறார்? एक तो हुआ रूहानी बाप, ஒன்னு ஆன்மீக தந்தை ஆவார், दूसरा हुआ जिस्मानी बाप, இன்னும் ஒன்னு உடலுக்கான தந்தை ஆவார், और तीसरा है अलौकिक बाप। रूहानी बाप तो पारलौकिक बाप है ही है। பிறகு மூன்றாவது யார் என்றால் அலௌகிக தந்தை. ருஹானி தந்தை பாரலௌகிக தந்தையாக இருக்கிறார். तो रूहानी बाप எனவே ஆன்மீக தந்தை जिसे कहते हैं पारलौकिक बाप, யாரை பாரலௌகிக தந்தை என்று சொல்லப்படுகிறதோ, जिस्मानी बाप जिसने जिस्म को जन्म दिया, உடலிற்கான தந்தை யார் இந்த உடலிற்கு பிறப்பை கொடுத்திருக்கிறார். और तीसरा है பிறகு மூன்றாவது अलौकिक बाप। அலௌகிக தந்தை. यहाँ नया कोई सुनेगा तो कहेंगे ये तो नई बातें बताते हैं। இங்கு யாராவது புதுசா இருக்கவங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க? இவங்க புதிய விஷயங்களை சொல்கிறாங்க. अच्छा, நல்லது. अब बाप कहते हैं कि तुम याद करते थे, இப்பொழுது தந்தை சொல்கிறார், நீங்கள் நினைவு செய்து கொண்டிருந்தீர்கள், कि बाप आवेंगे तो हम आपके ही बनेंगे। என்னவென்றால் தந்தை வந்தால் பிறகு நாங்கள் உங்களுடையதாக தான் ஆவோம், दूसरा न कोई, வேற एक யாரும் இல்லை. बाप दूसरा न कोई। ஒரு தந்தை வேறு யாரும் இல்லை. तो क्या ये सभी और किसी को याद नहीं करते हैं? எனவே இவங்க அனைவரும் வேற யாரையும் நினைவு செய்வதில்லையா? जब कहते हैं एक बाप दूसरा न कोई, तो दूसरे किसी को याद नहीं करते क्या? எனவே எப்பொழுது ஒரு தந்தை வேற யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள், அப்பொழுது வேற யாரையும் நினைவு செய்வதில்லையா? या कि याद करते हैं? இல்லையானால் நினைவு செய்கிறார்களா? या कि जैसे कि नहीं करते हैं? இல்லையானால் செய்வதில்லையா? याद तो आते हैं, நினைவுக்கு வருகிறார்கள். क्योंकि तुम बच्चे देखते हो जैसे कि नहीं देखते हो। ஏனென்றால் குழந்தைகளாகி நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்க்காமலும் இருக்கிறீர்கள். औरों को देखते तो हो, लेकिन देखते हुए नहीं देखते हो। மற்றவர்களை பார்க்கிறீர்கள், ஆனால் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறீர்கள். क्योंकि तुम जानते हो कि इस समय इन आंखों से जो भी देखते हो, ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், இந்த நேரத்தில் இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ वो रहेगा या नहीं रहेगा? அது இருக்குமா இல்லையா? सब विनाश होने वाला है। அனைத்தும் அழியவிருக்கிறது. इन सबको देखते हुए भी नहीं देखते हो। அதனால்தான் இவங்க அனைத்தையும் பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருக்கிறீர்கள். विष्णुपुरी जो दिव्य दृष्टि से देखते हो, விஷ்ணுபுரி எதை திவ்ய திருஷ்டி மூலமாக பார்க்கிறீர்களோ उसकी स्थापना होनी है। அதனுடைய படைப்பு என்பது ஏற்படணும். तो इस पुरानी दुनिया में नष्ट मोह होकर के हमको रहना है। எனவே இந்த பழைய உலகத்தில் நமக்கு நஷ்டம் மோகாவாக இருக்கணும், மோகத்தை அழித்துவிட்டு இருக்கணும். क्योंकि बुद्धि में ज्ञान बैठा हुआ है, अब ये दुनिया जाने वाली है। ஏனென்றால் புத்தியில் ஞானம் அமர்ந்திருக்கிறது, இந்த உலகம் போகவிருக்கிறது. तो जो भस्म होने वाली दुनिया है, எனவே எந்த அழியக்கூடிய உலகமாக இருக்கிறதோ उसमें बुद्धि क्या लगाना? அதுல என்ன புத்தியை ஈடுபடுத்துவது? नष्ट मोह एक होकर के रहना है। நஷ்ட மோகாவாக தான் இருக்கணும். लव एक बाप में ही हो। ஒரே ஒரு தந்தையோடு தான் அன்பு என்பது இருக்கணும். बाकी तो ये समझ है कि ये कर्म बंधन खलास होने हैं। பிறகு இந்த அறிவு என்பது இருக்கிறது, நம்மளுடைய கர்ம பந்தனங்கள் அழியவிருக்கிறது. तो जिनको देखते हैं, जिनकी बातें सुनते हैं, எனவே யாரை பார்க்கிறோம், யாருடைய விஷயத்தை கேட்கிறோம், जिनके साथ कर्म संबंध में आते हैं, யாரோடு நாம் கர்மங்களின் தொடர்பில் வருகிறோமோ वो हमारे पूर्व जन्म के हिसाब किताब के लिए हो रहे। அது போன ஜென்மத்தின் நம்மளுடைய கணக்கு வழக்கு என்பது கிளியர் ஆகுகிறது. बाकी ऐसा नहीं है कि हमारा कोई उनमें अटैचमेंट है। அதே போல் இப்படி இல்லை, நமக்கு அவர்களோடு ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கிறது. ये शरीर भी छोड़ देना है। இந்த உடலையும் விட்டு விடணும். देह के संबंध
देह के पदार्थ इनमें से भी बुद्धि निकालनी है। தேகத்தின் சம்பந்தம், தேகத்தின் தொடர்பு, இதன் மேல் இருந்தும் நம்மளுடைய புத்தியை நாம் வெளியே நீக்கணும். लेकिन साथ साथ ஆனால் கூடவே जो हमारा ये शरीर है इसमें से भी ममत्व हटा देना है। எந்த நமக்கு இந்த உடல் இருக்கிறதோ இதிலிருந்தும் மோகத்தை எடுத்து விடணும். अशरीरी बनना है உடல் இல்லாதவர்களாக ஆகணும். और बाप तो यही मेहनत देते हैं। பிறகு தந்தை இந்த கடினமான உழைப்பை தான் தருகிறார். क्या என்ன? कि देह और देह के सब संबंधों से बुद्धि योग हटा देना है। என்னவென்றால் தேகம், பிறகு தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களில் இருந்தும் புத்தி யோகத்தை நாம் விலக்கிக் கொள்ளணும். जब से लौकिक बाप को याद करते हो वैसे ही अपने को आत्मा समझ पारलौकिक बाप को याद करो। எப்படி லௌகீக தந்தை நினைவு செய்கிறீர்கள், அதே போல்தான் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரலௌகீக தந்தையை நினைவு செய்யுங்கள். ऐसे याद करो जो अंतकाल में भी उसी की याद रहे। இப்படி நினைவு செய்யுங்கள், என்னவென்றால் கடைசியிலும் அவருடைய நினைவுதான் இருக்கணும். कहते हैं अंतकाल जो स्त्री सुमिरे, சொல்கிறார்கள் கடைசி நேரத்தில் யார் பெண்ணை நினைவு செய்கிறார்கள். तो अंतकाल में स्त्री क्यों याद आती? எனவே கடைசி நேரத்தில் அந்த பெண் ஏன் நினைவுக்கு வருகிறாங்க? क्योंकि पुरुष को जीवन भर ஏனென்றால் ஆணுக்கு வாழ்நாள் முழுவதும் काम विकार की रग लगी रहती है, காம விகாரத்தின் ஆசை என்பது இருக்கிறது. तो अंत में भी वही रूप याद आ जाता है। எனவே கடைசியிலும் அதே ரூபம்தான் நினைவுக்கு வருகிறது. तो बाप कहते इस रीति से मेरे को याद करो। எனவே தந்தை சொல்கிறார் இந்த விதமாக என்னை நினைவு செய்யுங்கள். कि अंत में मेरे सिवाय और कोई भी याद ना आवे। என்னவென்றால் கடைசியில் என்னை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. अंत काल में नारायण को सिमरना है। கடைசி நேரத்தில் நாராயணனை நினைவு செய்யணும். सिमरन की बात नहीं है, स्मृति में लाने की बात है। எனவே இது நினைவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை, ஆனால் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயமாகும். बाप को सिमरना है। தந்தையை நினைவு செய்யணும். ऐसे चिंतन में जो मरे, யார் இப்படிப்பட்ட சிந்தனையில் இருக்கிறார்களோ 21 जन्मों के लिए स्वर्ग का राजा बने। அவர்கள் 21 ஜென்மத்திற்காக ஸ்வர்க்கத்தின் ராஜாவாகுவார்கள். परंतु सतयुग के नारायण का सिमरण नहीं करना है। ஆனால் சத்யுகத்தின் நாராயணனை பத்தி நாம் நினைவு செய்யக்கூடாது. वो ऊंचे ऊंचे नहीं है। ऊंचे ऊंचे कौन है? அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் இல்லை. எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார்? जो नर से डायरेक्ट नारायण बनता है। யாரு நரனிலிருந்து டைரக்டாக நாராயணன் ஆகுகிறார். उससे ऊंचा और कोई होता नहीं है। அவரை விட உயர்ந்தவர் வேறு யாரும் இல்லை. ये नर से डायरेक्ट नारायण वही बनता है जिसमें सुप्रीम सोल बाप आकर प्रवेश करती है। நரனிலிருந்து டைரக்டாக நாராயணன் அவங்க தான் ஆகுகிறாங்க. யாருன்னு சுப்ரீம் சோல் தந்தை டைரக்டாக வந்து நுழைகிறார். भूल देखो कैसी है। இந்த தவறை பாருங்கள் எப்படி இருக்கிறது. शिव बाबा को याद करना और नारायण बनना। रूहानी बच्चे सब जानते हैं कि रूहानी बाप हमको पढ़ा रहे हैं। சிவ பாபாவை நினைவு செய்வது, பிறகு और नारायण बनना। பிறகு நாராயணனாக ஆகுவது। रूहानी बच्चे सब जानते हैं कि रूहानी बाप हमको पढ़ा रहे हैं। रूहानी குழந்தைகள் அனைவரும் இதை அறிவீர்கள். रूहानी தந்தை நமக்கு படிப்பிக்கிறார். बाप दुख हर करके फिर सुख देते हैं। தந்தை துக்கத்தை நீக்கிவிட்டு பிறகு சுகத்தை கொடுக்கிறார். क्या? என்ன? पहले முதலில் मुक्ति देते हैं कि जीवन मुक्ति देते हैं? முக்தி
முக்தியை கொடுக்கிறாரா இல்லையானால் ஜீவன் முக்தியை கொடுக்கிறாரா? पहले दुखों से मुक्ति देते हैं, முதலில் துக்கங்களிலிருந்து முக்தியை கொடுக்கிறார். छुटकारा. कैसे छुटकारा? விடுதலை. எதிலிருந்து விடுதலை? दुखों से छुटकारा. துக்கத்திலிருந்து விடுதலை. आदमी को सुख भी मिल रहा हो और दुख भी मिल रहा हो. ஒரு மனிதனுக்கு துக்கமும் கிடைக்கிறது, பிறகு சுகமும் கிடைக்கிறது. एक हाथ आग में जल रहा हो ஒரு கை நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது, और दूसरे हाथ में रसगुल्ला दे रहा हो, பிறகு இன்னொரு கையில் ரசகுல்லா கொடுக்கிறார்கள். तो रसगुल्ला खाएगा या हाथ हटाएगा? அப்பொழுது அவங்க அந்த ரசகுல்லாவை சாப்பிடுவாங்களா இல்லையானால் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் கையை விலக்குவார்களா? ये जो दुख मिल रहा है ना, उससे छुटकारा पाना चाहिए. இந்த கையின் மூலமாக எந்த துக்கம் கிடைக்கிறதோ அதிலிருந்து அவங்க ஃபர்ஸ்ட் விடுதலை கிடைக்கணும் என்று நினைப்பார்கள். तो बाप भी पहले दुख से छुटकारा देते हैं, मुक्ति देते हैं. எனவே தந்தையும் முதலில் துக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார், पहले मुक्ति, முக்தியை கொடுக்கிறார். எனவே முதலில் முக்தி, फिर बाद में जीवन मुक्ति. அதற்கு பிறகுதான் ஜீவன் முக்தி. तो दुख हरता और सुख करता कहा जाता है. எனவே துக்கத்தை விலக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. दुख हर करके फिर सुख देते हैं. துக்கத்தை விலக்கிவிட்டு பிறகு சுகத்தை கொடுக்கிறார். तुम बच्चों को 84 जन्मों की कहानी बुद्धि में है. குழந்தைகளாகிய உங்களுக்கு 84 பிறவிகளுடைய கதை புத்தியில் இருக்கிறது. 84वें जन्म में 84வது பிறவியில் तुम बहुत दुखी हो जाते हो, நீங்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கிறீர்கள். तो तुम्हारे दुख हर करके எனவே உங்களுடைய துக்கத்தை விலக்கிவிட்டு मुक्ति में ले जाते हैं. முக்தியில் கொண்டு செல்கிறார், मुक्ति धाम में. முக்தி தாமத்திற்கு. और फिर जीवन मुक्ति सुख धाम में भेज देते हैं. பிறகு ஜீவன் முக்தி சுகதாமத்திற்கு அனுப்பி விடுகிறார். तो दुखों से मुक्ति, दुख हर करके எனவே துக்கத்திலிருந்து முக்தி, துக்கத்தை விலக்கிவிட்டு फिर सुख देते हैं ना. பிறகுதான் சுகத்தை கொடுக்கிறார் இல்லையா? बार बार एक दो को ये बातें याद दिलाओ. அடிக்கடி ஒருத்தரின் ஒருத்தருக்கு இந்த விஷயங்களை ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள். என்ன? इस दुनिया में एक बाप ही है, இந்த உலகத்தில் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் இருக்கிறார். वो रूहानी बाप है, அவர் ஆன்மீக தந்தையாவார். जो दुख हर करके फिर सुख देते हैं. யார் துக்கத்தை விலக்கிவிட்டு பிறகு சுகத்தை கொடுக்கிறார். अब चलो अपने घर. இப்பொழுது செல்லுங்கள் நம்மளுடைய வீட்டிற்கு. जैसे नाटक पूरा होता है, எப்படி நாடகம் முடிவடைகிறது? नाटक पूरा होता है तो घर की याद आ जाती है. நாடகம் முடிந்த பிறகு வீட்டின் ஞாபகம் வருகிறது. भी तुम बच्चे जानते हो कि ये चोला छोड़ करके अब हमें जाना है. இங்கேயும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், இந்த உடலை விட்டு நம்ம வீட்டுக்கு செல்லணும். इस पुरानी दुनिया की कोई भी चीज से दिल नहीं लगानी है. இந்த பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் மீதும் மனசை ஈடுபடுத்த கூடாது. अगर दिल लगी हुई होगी तो क्या होगा? ஒருவேளை ஆசை இருக்கிறது என்றால் என்னவாகும்? மனம் அதில் இருக்கிறது என்றால் என்னவாகும்? अंत समय में वो चीज याद आ जाएगी. கடைசி நேரத்தில் அந்த பொருள் நினைவுக்கு வரும். ये दुनिया को नरक कहा जाता है. இந்த உலகத்தை நரகம் என்று சொல்லப்படுகிறது. क्या स्वर्ग नहीं कहा जाता? क्या कहा என்ன? ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படாது. என்ன சொல்லப்படுகிறது? जाता है? नरक. நரகம். नरक. நரகத்தில் நர் பிறகு க. नर வார்த்தையை பிரிக்கிறார். நர் க. मनुष्य. நர் என்றால் மனிதன், अब का माने करने वाला. க என்றால் செய்யக்கூடியவன். मनुष्य जो कुछ करता है वो नरक करता है. மனிதன் என்னவெல்லாம் செய்கிறானோ அது நரகத்தை தான் அவன் செய்கிறான். नर क्या करता है? நரன் அதாவது மனிதன் என்ன செய்கிறான்? नर माना मनुष्य. நர் என்றால் மனிதன், का माने करने वाला. க என்றால் செய்யக்கூடியவன்.
मनुष्य नरक बनाता है। மனிதன் நரகத்தை உருவாக்குகிறான். भूलों का पुतला है ना मनुष्य। मनुष्य सुधरता है तो स्वर्ग बनता है। மனிதன் தவறுகள் நிறைந்தவன் ஆவான் இல்லையா? सुधारने वाला है रूहानी बाप। लेकिन मनुष्य सुधरता है तो स्वर्ग बनता है। மனிதன் சுதரிக்கிறான், பிறகு அப்போது ஸ்வர்க்கம் உருவாக்குகிறது. सुधारने वाला है रूहानी बाप। சுதாரிக்க கூடியவர் ருஹானி தந்தை ஆவார். लेकिन मनुष्य जो कुछ करता है वो नरक बनाता है। ஆனால் மனிதன் என்னவெல்லாம் செய்கிறானோ அது நரகத்தை தான் செய்கிறான். और பிறகு नरक को नारायण बनाने वाला बाप நரனை நாராயணன் ஆக்கக்கூடிய தந்தை वो हमको स्वस्थिति में ले जाता है। அவர் நம்மளை சுயஸ்திதியில் கொண்டு செல்கிறார். क्योंकि हमको तो पता ही नहीं है ஏனென்றால் நமக்கு இது தெரியாது कि हम कौन है। நாம் யார் என்று. कोई से पूछो तुम कौन हो तो कह देंगे मैं डॉक्टर हूँ। யாரிடமாவது கேளுங்கள் நீங்க யாரு, அப்பொழுது அவர்கள் சொல்லிவிடுவார்கள் நான் டாக்டர் ஆவேன், मास्टर हूँ, எஜமானர் ஆவேன், बूढ़ा हूँ, जवान हूँ, வயதானவன் ஆவேன், குழந்தை ஆவேன், இளைஞன் ஆவேன். बच्चा हूँ। देह की बात बता देंगे। தேகத்தின் விஷயங்களை சொல்லி விடுவார்கள். इसका मतलब नहीं जानते हैं ना। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் இதை அறிய மாட்டார்கள் இல்லையா? देह तो विनाशी है। தேகம் அழியக்கூடியதாகும். तुम अगर देह हो, ஒருவேளை நீங்கள் உடலாக இருந்தால், डॉक्टर हो तो டாக்டராக இருந்தால், जब पैदा हुए तो तब डॉक्टर थे। பிறகு எப்பொழுது நீங்கள் பிறந்தீர்களோ அப்பொழுது டாக்டராக இருந்தீர்களா? जब पैदा हुए थे तब बूढ़े थे। எப்பொழுது பிறந்தீர்களோ அப்பொழுது வயதானவர்களாக இருந்தீர்களா? இல்லை. ये तो शरीर के रूप बदलते हैं। இது உடலுடைய ரூபங்கள் மாறுகிறது. तुम बदलने वाले नहीं हो, तुम நீங்கள் மாறக்கூடியவர்கள் இல்லை, हो आत्मा। நீங்கள் ஆத்மா ஆவீர்கள். तो ये पहचान कौन देता है? எனவே இந்த அறிமுகத்தை யார் கொடுக்கிறார்? ये रूहों का बाप आकर के पहचान देता है இந்த ஆத்மாக்களின் தந்தை வந்து இந்த அறிமுகத்தை கொடுக்கிறார். कि तुम ज्योति बिंदु स्टार आत्मा हो। என்னவென்றால் நீங்கள் ஒளிப்புள்ளி ஸ்டார் ஆத்மா ஆவீர்கள். जिस आत्मा की रोशनी इन आंखों से निकल रही है, எந்த ஆத்மாவினுடைய வெளிச்சம் இந்த கண்களின் மூலமாக வெளியே வருகிறது. इसको कहते हैं स्व। இதைதான் ஸ்வ என்று சொல்லப்படுகிறது. अपना। ஸ்வ என்றால் தன்னுடையது. स्व माने अपनापन जिसमें है। ஸ்வ என்றால் தன்னுடைய தன்மை யாருக்குள் இருக்கிறது. हर आदमी पहले अपनी आत्मा के लिए सब कुछ करता है। ஒவ்வொரு மனிதனும் முதலில் தன்னுடைய ஆத்மாவிற்காக தான் அனைத்தையும் செய்கிறான். अपनी आत्मा से सबसे जास्ती प्यार होता है। தன்னுடைய ஆத்மாவோடு தான் மிகவும் அதிகமாக அன்பிருக்கிறது. फिर शरीर से प्यार होता है। அதற்கு பிறகு உடலோடு அன்பு இருக்கிறது. फिर अपने बाप अथवा पति से प्यार होता है। அதற்கு பிறகு தன்னுடைய தந்தை இல்லையானால் கணவரோடு அன்பு இருக்கிறது. तो स्व माने आत्मा எனவே ஸ்வ என்றால் ஆத்மா. और ग माना गया। பிறகு க என்றால் கயா, அதாவது சென்று விட்டான். कहाँ गया? எங்கு சென்று விட்டான்? स्व माने आत्मा, ஸ்வ என்றால் ஆத்மா. ग माने गया माने स्व स्थिति में जो गया। எனவே க என்றால் கயா, அதாவது சென்று விட்டான். யாரு சுய ஸ்திதியில் சென்று விட்டார்களோ, जैसे कि स्वर्ग में गया। அப்படின்னா அவங்க ஸ்வர்க்கத்தில் சென்று விட்டா போல் ஆகுகிறது. देवहानि की स्थिति में आते हैं தேக அபிமானத்தின் நிலையில் வருகிறார்கள். तो मनुष्य आते हैं। वो मनुष्य பிறகு மனிதர்கள் தான் வருகிறார்கள். அந்த மனிதர்கள் नरक बनाते हैं। மனிதர்கள் அதாவது மனிதர்கள் நரகத்தை உருவாக்குகிறார்கள். और स्वस्थिति बाप आकर बनाते हैं। பிறகு சுயஸ்திதி தந்தை வந்து விட்டுதான் உருவாக்குகிறார். बार बार प्रैक्टिस कराते हैं। அடிக்கடி பிராக்டிஸ் செய்ய வைக்கிறார். अपन को आत्मा समझो और आत्माओं के बाप मुझ बाप को याद करो। பிறகு ஆத்மாக்களின் தந்தை
தந்தையாக இருக்கக்கூடிய என்னை நினைவு செய்யுங்கள். तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், इस दुनिया को नरक कहा जाता है। இந்த உலகத்தை நரகம் என்று சொல்லப்படுகிறது. इस पुरानी दुनिया में दिल लगावेंगे இந்த பழைய உலகத்தில் மனசை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் तो फंस जावेंगे। பிறகு சிக்கிக் கொள்வீர்கள், மாட்டிக்கொள்வீர்கள். वो पुरानी दुनिया किसने बनाई? அந்த பழைய உலகத்தை யார் உருவாக்கி இருக்கிறார்கள்? नई दुनिया कौन बनाता है? புது உலகத்தை யார் உருவாக்குறார்கள்? मनुष्य बनाते हैं पुरानी दुनिया, மனிதர்கள் பழைய உலகத்தை உருவாக்குகிறார்கள், दुखदायी दुनिया, துக்கத்தில் இருக்கக்கூடிய और உலகம். भगवान बनाता है பிறகு கடவுள் உருவாக்குகிறார் नई दुनिया। புது உலகம். तो इस पुरानी दुनिया जो मनुष्यों की बनाई हुई है, எனவே இந்த பழைய உலகம் எது மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ इसमें अगर दिल लगाएंगे இதில் ஒருவேளை மனசை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் तो फंस जाएंगे। பிறகு மாட்டிக்கொள்வீர்கள், சிக்கிக் கொள்வீர்கள். मुक्ति जो मिलना चाहिए, எந்த முக்தி கிடைக்கணுமோ, जो मुक्ति जीवन मुक्ति की स्टेज मिलना चाहिए, எந்த முக்தி ஜீவன் முக்தியினுடைய நிலை கிடைக்கணுமோ वो नहीं मिल पाएगी। அது கிடைக்காது. तुमको दोनों बाप लायक बनाते हैं। உங்களை இரண்டு தந்தைகளும் தகுதி வாய்ந்தவங்களாக ஆக்குகிறாங்க. लौकिक बाप भी चाहता है मेरा बच्चा लायक बने, லௌகீக தந்தையும் இதைதான் விரும்புகிறார். என்னவென்றால் என்னுடைய குழந்தை தகுதி வாய்ந்தவனாக ஆகணும். और पारलौकिक बाप भी चाहता है मेरा बच्चा लायक बने। பிறகு பரலௌகீகத்தை சேர்ந்த தந்தையும் இதைதான் விரும்புகிறார், என்னுடைய குழந்தை தகுதி வாய்ந்தவனாக ஆகணும். ससुराल घर ले जाने के लिए श्रृंगार करते हैं, மாமியார் வீட்டுக்கு கொண்டு செல்வதற்காக அலங்கரிக்கிறார்கள். ससुराल में घर में जाते हैं ना, மாமியார் வீட்டுக்கு செல்கிறார்கள் இல்லையா? तो जरूर वहाँ सुख होगा। எனவே கண்டிப்பாக அங்கு சுகம் இருக்கும். तुम्हारी ससुराल है विष्णु घर, உங்களுடைய மாமியார் வீடு விஷ்ணுவின் வீடாகும், विष्णु धाम। விஷ்ணுவின் உலகம். रावण राज्य में यहाँ सुख नहीं है। ராவண ராஜ்யத்தில் இங்கு சுகம் இல்லை. इस दुनिया में तो ससुर घर में भी दुख होता है। இந்த உலகத்தில் மாமியார் வீட்டிலும் துக்கம்தான் இருக்கிறது. जब विकारों में गिरते हैं, எப்பொழுது விகாரத்தில் விழுகிறோம். अब यहाँ तो आत्माओं और परमात्मा का मेला है। இப்பொழுது இங்கு ஆத்மா பிறகு பரமாத்மாவினுடைய சந்திப்பு ஆகும். ये मेला बड़ा सुहावना है। இது மிகவும் ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாகும், திருவிழா ஆகும். तो तुम बच्चों को बहुत खुशी होनी चाहिए। எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் குஷி என்பது இருக்கணும். हम अब जाते हैं बेहद के बाप के पास। நாங்கள் இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் செல்கிறோம். सृष्टि में तो ऐसे कोई नहीं समझ सकते। உலகத்தில் யாராலையுமே இப்படி புரிந்து கொள்ள முடியாது. क्या என்ன कि हम बेहद के बाप के पास जाते हैं। என்னவென்றால் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் செல்கிறோம். तुम्हारी बुद्धि में आता है कि உங்களுடைய புத்தியில் வருகிறது, अब हमको कहाँ जाना है? இப்பொழுது நமக்கு எங்கு செல்லணும்? बेहद के बाप के पास जाना है। எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் செல்லணும். जाना है। செல்லணும். जब ये मुरली चल रही थी सन 67 में, எப்பொழுது இந்த முரளி 67 நடந்து கொண்டிருந்ததோ तो ब्रह्मा के तन में बाप नहीं बोल रहा था। அப்பொழுது பிரம்மாவினுடைய உடலிலிருந்து அப்பா சொல்லவில்லையா?
जो सुनने वाले बैठे हुए थे யார் கேட்கக்கூடியவர்கள் அமர்ந்திருந்தார்களோ उनके सामने वो सुप्रीम सोल बाप ही तो बोल रहा था। அவர்களுக்கு முன்னால் அந்த சுப்ரீம் சோல் தந்தை தானே சொல்லிக் கொண்டிருந்தார். है ऐसे क्यों कहा பிறகு இப்படி ஏன் சொன்னார்? कि तुम बच्चियों की बुद्धि में है कि अब हमको बाप के घर जाना है। இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது என்னவென்றால் தந்தையினுடைய வீட்டிற்கு செல்லணும். जाना है माने भविष्य की तरफ इशारा किया। செல்லணும் என்றால் வருங்காலத்திற்காக சைகையை காமித்திருக்கிறார். अभी रूहानी बाप के घर में आए नहीं है, पहुँचे नहीं है। இப்பொழுது ஆன்மீக தந்தையினுடைய வீட்டிற்கு வரவில்லை, வந்து சேரவில்லை. जाना है செல்லணும். किस तरफ इशारा किया எதிர்பக்கம் சைகை காமித்திருக்கிறார். है इशारा किया ना, சைகை காமித்திருக்கிறார். आबू अब्बा के घर की ओर इशारा किया அபு அப்பாவின் வீட்டு பக்கம் அவர் சைகை காமித்திருக்கிறார். कि बाप प्रैक्टिकल में बाप के रूप में संसार के सामने जब प्रत्यक्ष होगा தந்தை பிராக்டிகலில் எப்பொழுது தந்தையின் ரூபத்தில் உலகத்திற்கு முன்னால் பிரத்யட்சமாகுவாரோ तो ऐसा संगठन आत्माओं का बनाएगा அப்பொழுது இப்படிப்பட்ட சங்கடன் ஆத்மாக்களின் சங்கடனை உருவாக்குவார், குழுவை உருவாக்குவார். जहाँ सब आत्मिक स्थिति में स्थित होने वाली आत्माएं எங்கு அனைவரும் ஆத்மீக நிலையில் நிலைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்கள் समूह में इकट्ठी होंगी ஒரு கூட்டமாக ஒன்று சேருவார்கள். और वो स्थान होगा माउंट आबू। பிறகு அது அந்த இடம் என்னவென்றால் மவுண்ட் ஆபுவாக இருக்கும். तब कहेंगे कि बच्चों ने परम धाम को इस सृष्टि पर उतार लिया। அப்பொழுதுதான் சொல்லப்படும் குழந்தைகள் பரம்தாமத்தை இந்த உலகத்தில் இறக்கி கொண்டார்கள். सबकी बुद्धि उस आत्मिक लोक में लगी हुई होगी। அனைவரின் புத்தி அந்த ஆத்மீக உலகத்தில் ஈடுபட்டு இருக்கும். तो ये बुद्धि में रहना चाहिए। अब हम जाते हैं बेहद के बाप के पास। எனவே இப்பொழுது இது புத்தியில் இருக்கணும். என்னவென்றால் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் செல்கிறோம். अभी गए नहीं है, இப்பொழுது இன்னும் செல்லவில்லை, जाते हैं। செல்கிறோம். सृष्टि में तो ऐसे कोई नहीं समझ सकता। இந்த உலகத்தில் யாராலையும் இப்படி புரிந்து கொள்ள முடியாது. क्या என்ன? कि हम रूहानी बाप के पास जाते हैं, நாம் ஆன்மீக தந்தையிடம் செல்கிறோம். हैं? कोई समझ सकता है? யாராவது புரிந்து கொள்கிறார்களா? के उनकी बुद्धि में ये बात आती है कि हम रूहानी बाप के पास जाते हैं। டிகே அவர்களின் புத்தியில் வருகிறதா என்ன நாங்கள் ஆன்மீக தந்தையிடம் செல்கிறோம் என்று? उनकी बुद्धि में भी नहीं। அவர்களின் புத்தியிலுமே இல்லை. तुम्हारी बुद्धि में है कि अब हमको रूहानी बाप के पास जाना है। உங்களுடைய புத்தியில் தான் இருக்கிறது இப்பொழுது நமக்கு ஆன்மீக தந்தையிடம் செல்லணும். ये दुनिया दुखदाई छोड़नी है। இந்த துக்கம் நிறைந்த உலகத்தை விடணும். देह और देह के पदार्थ और देह के सब संबंधों से बुद्धि योग हटाना है। தேகம், தேகத்தின் பதார்த்தங்கள், சம்பந்தங்கள் எல்லா இடத்திலும் இருந்து புத்தி யோகத்தை விலக்கணும். तुम आत्माओं की ये रूहानी यात्रा है। எனவே குழந்தை ஆத்மாக்களாகிய உங்களுடையது இது ஆன்மீக யாத்திரை ஆகும். बाकी तो वो है जिस्मानी यात्राएं, பிறகு அது எல்லாம் உடலுக்கான யாத்திரையாகும். जिसमें धक्के खाने जाते हैं। இதில் அடி வாங்குவதற்காக செல்கிறார்கள். क्या माउंट आबू में भी अभी जाते हैं ना? மவுண்ட் ஆபுவிலும் இப்பொழுது செல்கிறார்கள் இல்லையா? है? तो धक्के खाने जाते हैं या रूहानी स्टेज में टिक जाते हैं? அப்பொழுது அந்த மவுண்ட் ஆபுவுக்கு செல்லும் பொழுதும் மோதல் அடி வாங்குவதற்காக செல்கிறார்களா இல்லையானால் ஆன்மீக நிலையில் நிலைப்பதற்காக செல்கிறார்களா? धक्के खाने जाते हैं। அடி வாங்குவதற்கு தான் செல்கிறார்கள். ऐसे थोड़े कि दुखों से छूट जाते हैं। இப்படி துக்கத்தில் இருந்து விடுவிக்கிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள் என்று நடக்கிறதா என்ன? तुम जब बाप के घर जावेंगे நீங்கள் எப்பொழுது தந்தையின் வீட்டிற்கு செல்வீர்களோ तो तुम दुखों से छूट जाओगे। அப்பொழுது நீங்கள் துக்கத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள், விடுபடுவீர்கள். सच्चे बाप के पास पहुँचेंगे உண்மையான தந்தையிடம்
செல்வீர்கள். आपका काम ये है दुख हरता और सुख करता. தந்தையினுடைய வேலையே என்னவென்றால் துக்கத்தை நீக்குவது பிறகு சுகத்தை கொடுப்பது. पहले अपने घर ले जाएंगे, முதலில் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்வார். बाद में सुखधाम विष्णु धाम में छोड़ देंगे. முதலில் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்வார். அதற்கு பிறகு விஷ்ணு தாமம் சுகதாமத்தில் விட்டு விடுவார். यात्रु ऐसे थोड़े ही समझते हैं. யாத்ரிகள் இப்படி புரிந்து கொள்கிறார்களா என்ன? कि हम वर्षा लेने जाते हैं, நாம் ஆஸ்தி எடுப்பதற்காக செல்கிறோம் என்று. सुख शांति का. சுகம் பிறகு சாந்தியினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்காக செல்கிறோம் என்று அந்த யாத்திரிகள் புரிந்து கொள்கிறார்களா என்ன? उनकी बुद्धि में ये बात नहीं रहती. அவர்களுடைய புத்தியில் இந்த விஷயம் இருப்பதில்லை. हम यात्रा करने जाते हैं, நாம் யாத்திரையை செய்வதற்காக செல்கிறோம், तीर्थ धाम में जाते हैं, தீர்த்த இடங்களில் செல்கிறோம். तो हम सुख शांति का भगवान से वर्षा लेने जा रहे हैं. அப்பொழுது நாம் சுகம் சாந்தி பிறகு கடவுளிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்காக செல்கிறோம் என்று புத்தியில் வருகிறதா என்ன? ये उनकी बुद्धि में नहीं रहता. இது அவர்களின் புத்தியில் இருப்பதில்லை. लेकिन तुम्हारी रूहानी यात्रा ஆனால் उங்களுடைய ஆன்மீக யாத்திரை ऐसी है இப்படிப்பட்டதாகும், जिसमें तुम समझते हो எதில் நீங்க புரிந்து கொள்கிறீர்கள். क्या என்ன? कि अब हम இப்பொழுது நாம் बाप से தந்தையிடமிருந்து सुख और शांति का वर्षा लेने के लिए जा रहे हैं. சுகம் பிறகு சாந்தியினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொள்வதற்காக செல்கிறோம் என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. वो भक्त तो दर्शन करने जाते हैं. அந்த பக்தர்கள் வெறும் தரிசனைக்காக செல்கிறார்கள், यात्रा पर जाते हैं யாத்திரையில் செல்கிறார்கள். तो वो भक्त सिर्फ दर्शन करने जाते हैं. அப்பொழுது அந்த பக்தர்கள் வெறும் தரிசனைக்காக தான் செல்கிறார்கள். बीके नॉलेज में भी जो ब्राह्मण है अधूरे, பிகே நாலேஜிலும் எந்த அரைகுறையான பிராமணர்கள் இருக்கிறார்களோ वो सुख शांति का वर्षा लेने जाते हैं या सिर्फ दर्शन करने जाते हैं. அவர்கள் சுக சாந்தியின் ஆஸ்தி எடுத்துக்கொள்வதற்காக செல்கிறார்களா இல்லையானால் வெறும் தரிசனைக்காக செல்கிறார்களா? वही ब्रह्मा की जड़ मूर्ति ट्रांसलाइट की बनी हुई रखी है. அதேதான் பிரம்மாவினுடைய ஜடமான மூர்த்தி டிரான்ஸ்லைட்டில் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. उसका दर्शन करने के लिए जाते हैं. அதை தரிசிக்கிறதுக்காக தான் செல்கிறார்கள். लेकिन तुम्हारी बुद्धि में ये बात नहीं है ஆனால் உங்களுடைய புத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. कि हम जड़ मूर्ति का दर्शन करने जाएंगे. नहीं, என்னவென்றால் நாம் ஜடமான மூர்த்தியை தரிசனை செய்வதற்காக செல்வோம். இப்படி உங்களுடைய புத்தியில் இல்லை. हमें तो चैतन्य में प्रैक्टिकल में परमात्मा बाप நம்ம சைத்தன்யத்தில் பரமாத்மா தந்தையை रूहानियत की स्टेज वाले संगठन के बीच में ரூஹானி நிலை இருக்கக்கூடிய குழுவிற்கு நடுவில் मिलना है. சந்திக்கணும். हम परमधामी स्टेज का अनुभव करेंगे. நாம் பரம்தாமி நிலையினுடைய அனுபவத்தை செய்வோம். निसंकल्पी स्टेज का अनुभव करेंगे. சங்கல்பங்கள் இல்லாத நிலையை அனுபவம் செய்வோம். अभी तो इस दुनिया में ऐसी निसंकल्पी स्टेज नहीं बन सकती. இப்பொழுது இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத நிலை என்பது உருவாகாது. क्यों नहीं बन सकती? ஏன் உருவாகாது? इस दुनिया में क्यों नहीं बन सकती? இந்த உலகத்தில் ஏன் உருவாகாது? बार बार देहभान आ जाता है. அடிக்கடி தேகாபிமானம் வருகிறது. क्यों आ जाता है देहभान? ஏன் தேகாபிமானம் வருகிறது? क्योंकि इस दुनिया में सब देहभान वाले हैं. ஏனென்றால் இந்த உலகத்தில் அனைவரும் தேகாபிமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். आत्मिक स्थिति किसी की पक्की हुई नहीं है. யாருதுமே அந்த ஆத்மீக நிலை பக்கவாகவில்லை. तो देहभानियों के संग में आने से हम भी देहाभिमानी बन जाते. எனவே தேகாபிமானத்தின் தொடர்பில் வருவதால் நாமும் தேகாபிமானியாக ஆகிவிடுகிறோம். अभी हमको जाना है बाप के उस धाम में இப்பொழுது நமக்கு தந்தையினுடைய அந்த தாமத்திற்கு செல்லணும். जहाँ सब आत्माएं रूहानी स्टेज में टिकी हुई होंगी. இங்கு அனைத்து ஆத்மாக்களும் ஆன்மீக நிலையில் நிலைந்திருப்பார்கள். अभी तो कितने संकल्प आते हैं. இப்பொழுது எவ்வளவு எண்ணங்கள் வருகிறது. संकल्प विकल्पों की झड़ी लगी रहती है. இப்பொழுது எண்ணங்கள் வீணான எண்ணங்கள் இதனுடைய லைன்
இருக்கிறது. दुष्ट संकल्प आते हैं तो हम कितने दुखी हो जाते हैं. துஷ்ட சங்கல்பங்கள் வருகிறது, அப்பொழுது நாம் எவ்வளவு துக்கத்தை அடைகிறோம். वहां तो ऐसा कुछ भी नहीं होगा. அங்கு இப்படி எதுவுமே இருக்காது. नो संकल्प एट ऑल. ஒரே ஒரு சங்கல்பமும் இருக்காது. कोई संकल्प हमको प्रभावित नहीं करेगा. எந்த ஒரு எண்ணங்களும் நம்மளை பிரபாவத்தில் கொண்டு வராது. तो तुम जानते हो எனவே நீங்கள் அறிவீர்கள், कि तुमको अब वर्षा पाना है बाप से. இப்பொழுது நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளணும். नई दुनिया की राजाई का वर्षा पाना है. புது உலகத்தின் ராஜாங்கத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளணும். पहले शांति का वर्षा पावेंगे, முதலில் சாந்தியினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கொள்வீர்கள். फिर सुखधाम नई दुनिया का वर्षा पावेंगे. அதற்கு பிறகு சுகதாமம் புது உலகத்தின் ஆஸ்தியை எடுத்துக்கொள்வீர்கள். वहां जाने के लिए அங்கு செல்வதற்காக पावन जरूर बनना है. தூய்மையாக கண்டிப்பாக ஆகணும். अभी இப்பொழுது अभी हम पावन है या पतित है? நாம் தூய்மையாக இருக்கிறோமா இல்லையானால் பतितமாக இருக்கிறோமா? अभी हमारी मन बुद्धि भी नीचे गड्ढे में जाती है. இப்பொழுது நம்மளுடைய மனம் புத்தியும் கீழே குழியில் தான் செல்கிறது. तन भी शक्ति से क्षीण होता है. உடலும் உடலில் இருக்கக்கூடிய சக்திகளும் குறைகிறது. तन की शक्ति भी क्षीण होती है, मन की शक्ति भी बिखरती है. உடலின் சக்திகளும் குறைகிறது, மனதினுடைய சக்திகளும் அலைபாய்கிறது. और जब तन और मन बिखरता है तो பிறகு எப்பொழுது உடல் பிறகு மனம் சிதறுகிறதோ அப்பொழுது பணம் भी दवा दारू में पैसा खर्च करना ही पड़ता है. பணமும் மருந்துக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. तो अभी हमारी शक्तियां सब क्षीण हो रही. இப்பொழுது நம்மளுடைய சக்திகள் எல்லாமே குறைகிறது. हमको पावन नहीं कहा जा सकता. நம்மளை பாவனம் என்று சொல்ல முடியாது, தூய்மை என்று சொல்ல முடியாது. पतित और पावन. पतित माना नीचे गिरा हुआ. பத்தித் பிறகு பாவனம். பத்தித் என்றால் கீழே விழுந்திருக்க கூடியவங்க. मन से भी नीचे गिरा हुआ, तन से भी नीचे गिरा हुआ, धन மனதின் மூலமாகவும் கீழே விழுந்திருக்க கூடியவர்கள், से भी नीचे गिरा हुआ. உடலின் மூலமாகவும் கீழே விழுந்திருக்கிறார்கள், பணம் மூலமாகவும் விழுந்திருக்கிறார்கள். अब हम नीचे से ऊपर उठते हैं. இப்பொழுது நாம் கீழிருந்து மேலே எழும்புகிறோம். दुर्गति से सदगति में जाते हैं. துர்கதியிலிருந்து சத்கதியை நோக்கி செல்கிறோம். पतित से पावन बनते हैं और बनाने वाला है बाप. பத்தித்திலிருந்து பாவனாக ஆக்குகிறோம். பிறகு அப்படி ஆக்கக்கூடியவர் தந்தை ஆவார். ये जो नर हैं, जो नरक बनाते हैं, இந்த நரன் யார் இருக்கிறார்களோ மனிதர்கள், நரகத்தை உருவாக்கக்கூடியவர்கள், वो तो हमको नीचे गिराते आए. இவர்கள் நம்மளை கீழே விழ வைத்துக் கொண்டே வந்தார்கள். अब नर को नारायण बनाने वाला बाप आया हुआ है. இப்பொழுது நரனை நாராயணன் ஆக்கக்கூடிய தந்தை வந்திருக்கிறார். वो कहता है कि तुम अपन को आत्मा समझो. அவர் சொல்கிறார், நீங்கள் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். आत्मा समझेंगे ஆத்மா என்று புரிந்து கொண்டால் तो मुझे परमात्मा बाप की याद टिक सकेगी. अगर देह समझेंगे பிறகு என்னுடைய பரமாத்மா ஆத்மாவினுடைய நினைவு நிலைந்திருக்க முடியும். ஒருவேளை தேகம் என்று புரிந்து கொண்டால் तो मेरी याद में टिक नहीं सकेंगे. பிறகு என்னுடைய நினைவில் நிலைந்து இருக்க முடியாது. बाप को जितना तुम याद करेंगे தந்தையை நீங்கள் எவ்வளவு நினைவு செய்வீர்களோ उतना तुम पावन बन जाओगे. அவ்வளவு நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். जितने और उतने का सवाल है. எவ்வளவு பிறகு அவ்வளவுனுடைய விஷயமாகும். सब नंबरवार पावन बनेंगे. அனைவரும் வரிசைகரமாக தூய்மை ஆவார்கள்.
एक जैसे पावन नहीं बनेंगे। ஒருத்தர் மாதிரி தூய்மையாக மாட்டார்கள். क्या என்ன? कोई तो 100% पावन बनेगा, சிலர் 100% தூய்மையாகுவார்கள். कोई फिर परसेंटेज में पावन बनेंगे। பிறகு சிலர் வரிசைகரமாக தூய்மையாகுவார்கள். जो 100% पावन बनेगा யார் 100% தூய்மையாகுவார்களோ वो पूरे 84 जन्म लेगा। அவன் முழுமையாக 84 பிறவியை எடுத்துக்கொள்வாங்க. और परसेंटेज में पावन बनेगा பிறகு சதவீதத்தில் தூய்மையாகினால் तो कुछ न कुछ कम हो जाएगा। பிறகு ஏதோ ஒரு இடத்தில் குறைவாகும் பிறவி. 5000 वर्ष के सृष्टि चक्र में से 5000 வருடங்களின் சிருஷ்டி சக்கரத்தில் இருந்து चक्कर कम हो जाएगा। சக்கரம் என்பது குறைந்துவிடும். पूरा चक्कर में वो आत्मा नहीं आ सकती जो कम पावन बनेगी। யார் குறைவாக தூய்மையாகுவார்களோ அவர்கள் முழுமையாக சக்கரத்தில் வர முடியாது. तो कोई आत्मा एक जन्म लेती है, कोई எனவே சில ஆத்மா ஒரு பிறவி எடுத்துக்கொள்கிறார்கள். आत्माएं पूरे 84 जन्म लेती है। பிறகு சில ஆத்மாக்கள் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்துக்கொள்கிறார்கள். जो पूरे 84 जन्म लेते हैं யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்துக்கொள்கிறார்களோ वो हैं पक्के पक्के परमात्मा बाप से पढ़ाई पढ़ने वाले ब्राह्मण बच्चे। அவர்கள் பக்காவாக பரமாத்மா தந்தையிடமிருந்து படிக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் ஆவார்கள். पक्के ब्राह्मण सो पक्का देवता बनते हैं। யார் பக்காவாக பிராமணர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் பக்காவாக தேவதைகளாக ஆகுகிறார்கள். तो ऐसे बाप को याद करने से तुम पावन बन जाएंगे। எனவே இப்படிப்பட்ட தந்தை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். कैसे बाप को याद करने से? எப்படிப்பட்ட தந்தை நினைவு செய்தால் ज्योति बिंदु बाप जो इस सृष्टि पर सिर्फ संगम युग में आता है। ஒளி புள்ளி தந்தையா யார் வெறும் இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் வருகிறார். 84 जन्म लेता ही नहीं। அவர் 84 பிறவியை எடுத்துக்கொள்வதே இல்லை. 5000 वर्ष के चक्कर में ऊपर ही बैठा रहता है, उसको याद करने से। 5000 வருடங்களின் சக்கரத்தில் மேலேதான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை நினைவு செய்யணுமா? नहीं, இல்லை. वो सुप्रीम सोल प्लस साकार बाप, इस मनुष्य सृष्टि का जो साकार बाप है। அந்த சுப்ரீம் சோல் பிறகு சாக்கார தந்தை. இந்த மனித உலகத்தில் யார் சாக்கார தந்தை இருக்கிறாரோ जिसको शरीर छोड़ते हुए कोई देखता ही नहीं। யாரை உடல் விடுவது போல் யாரும் இந்த உலகத்தில் பார்ப்பதே இல்லை. अपनी भक्ति मार्ग में भी मानते हैं क्या அதை தவிர பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ன? एक देवता ऐसा है जिसको किसी ने जन्म और मृत्यु में जाते देखा ही नहीं। ஒரு தேவதை இப்படி இருக்காங்க யாரை பிறப்பு பிறகு இறப்பிலை செல்லும் போல் யாரும் பார்ப்பதே இல்லை. वो कौन सा देवता है? அது எந்த தேவதை? कहते हैं शंकर, சொல்கிறார்கள் சங்கர், महादेव। மகாதேவ். उनको न किसी ने जन्म देते और सुन लेते हुए देखा அவரை யாரும் பிறப்பு எடுக்கும் போல் பார்க்கவில்லை, और न मृत्यु को पाते हुए देखा। பிறகு மரணத்தை அடையும் போலும் பார்க்கவில்லை. तो जब सारी सृष्टि में विनाश होगा எனவே எப்பொழுது முழு உலகத்திலும் அழிவு ஏற்படுமோ तो सबको मरते हुए शरीर छोड़ते हुए देखेंगे, அப்பொழுது அனைவரையும் இறக்கும் போல் உடலை விடும் போல் பார்ப்போம். लेकिन उसको कोई शरीर छोड़ते हुए देखेगा ही नहीं। ஆனால் அவரை யாரும் உடலை விடும் போல் பார்க்க மாட்டார்கள். माना அப்படின்னா पूरे 5000 वर्ष में முழுமையாக 5000 வருடங்களில் சக்கரத்தில் वो ऑलराउंड पार्ट बजाने वाली आत्मा है। அவர் முழுமையாக ஆல்ரவுண்ட் பார்ட்டை செய்யக்கூடியவர் ஆவார். ऐसे ऑलराउंड पार्टधारी हीरो पार्टधारी में இப்படிப்பட்ட ஆல்ரவுண்ட் பார்ட் செய்யக்கூடியவரில் ஹீரோ பார்ட் செய்யக்கூடியவரில் सुप्रीम सोल बाप शिव प्रवेश करते हैं சுப்ரீம் சோல் தந்தை நுழைகிறார். और कहते हैं பிறகு சொல்கிறார், मुझ बाप को याद करो जो साकार நான் தந்தையை நினைவு செய்யுங்கள். में निराकार बाप आया हुआ है। யாரு சாக்காரத்தில் நிராகார் தந்தை வந்திருக்கிறார். इस मनुष्य सृष्टि का साकार बाप भी है। இந்த மனித சிருஷ்டியினுடைய சாக்கார தந்தையும் இருக்கிறார். प्रजापिता कहो, राम बाप कहो, பிரஜாபிதா என்று சொல்லுங்கள், ராமர் தந்தை என்று சொல்லுங்கள். और उसमें பிறகு அதில்
मैं निराकारी स्टेज वाला सदाशिव भी நான் நிராகார் ஸ்டேஜ் கொண்ட சதாசிவனும் प्रवेश करता हूँ। நுழைகிறேன். तो ऐसे साकार में निराकार को याद करेंगे எனவே இப்படிப்பட்ட சாகாரத்தில் நிராகாரை நினைவு செய்தால் तो तुम पावन जरूर बन जाओगे। பிறகு நீங்கள் கண்டிப்பாக பாவனம் ஆகுவீர்கள். जितना याद करेंगे उतना खुशी का पारा चढ़ेगा। எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷத்தினுடைய பாதரசம் ஏறும். इतनी याद करना है कि याद करते करते எவ்வளவு நினைவு செய்யணும் என்னவென்றால் நினைவு செய்து கொண்டே इस देह को भी भूल जाना। இந்த உடலையும் மறந்து விடணும். देह याद ही ना आवे। உடல் ஞாபகமே இருக்க கூடாது. तुम बच्चों को मेहनत करनी है। குழந்தைகளாக உங்களுக்கு முயற்சி செய்யணும். என்ன? ज्ञान तो बहुत सहज है, ஞானம் மிகவும் எளிதானதாகும். कोई भी समझ सकता है। யார் வேணாலும் புரிந்து கொள்ளலாம். नॉलेज भी बहुत सहज, பேசிக் நாலேஜும் மிகவும் எளிதானது. और एडवांस ज्ञान भी பிறகு இந்த அட்வான்ஸ் ஞானமும் बहुत सहज है। மிகவும் எளிதானதாகும். लेकिन कठिन क्या है? ஆனால் எது கடினமானதாகும்? ऐसी स्थिति धारण करना, இப்படிப்பட்ட நிலையை தாரணை செய்வது, ऐसी नुवानियत की स्टेज को धारण करना, இப்படிப்பட்ட ஆன்மீக நிலையை தாரணை செய்வது, इसमें मेहनत। இதில் கடினம் இருக்கிறது, உழைப்பிருக்கிறது. यहाँ तुम बाप के सम्मुख बैठ இங்கு நீங்கள் தந்தைக்கு நேர்முகமாக அமர்ந்து கொண்டு समझ जाते हो, புரிந்து கொள்கிறீர்கள். दूसरों को भी समझाते हो कि पावन बनने के लिए एक ही याद है। மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். பாவனமாகணும் என்றால் ஒரே ஒரு நினைவுதான் செய்யணும். रास्ता बताते हैं, யார் வழியை சொல்கிறார்களோ उनका शुक्रिया माना जाता है। அவர்களுக்கு நன்றி கடனை என்று நினைக்கிறோம். तो यहाँ भी எனவே இங்கேயும் जो बाप का परिचय हमको देते हैं, யார் தந்தையினுடைய அறிமுகத்தை நமக்கு சொல்கிறார்களோ, अच्छी रीति बताते हैं, நல்ல விதமாக சொல்கிறார்களோ, बाप से वर्षा पाने का रास्ता बताते हैं, தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொள்ள வேண்டிய வழியை சொல்கிறார்களோ, तो शुक्रिया किया जाता है। எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லப்படுகிறது. बच्चे जानते हैं कल्प कल्प हम बाप से वर्षा पाते हैं। குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள், நாம் கல்ப கல்பமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொள்கிறோம். जिन्होंने भक्ति जास्ती की होगी, யார் பக்தியை அதிகமாக செய்திருப்பார்களோ, क्या என்ன? भगवान बाप आता तो है, பகவான் தந்தை வருகிறார், पढ़ाई तो पढ़ाता है, படிப்பை படிப்பிக்கிறார். लेकिन कोई अच्छी पढ़ाई पढ़ते हैं, कोई पढ़ाई अच्छी नहीं पढ़ते। ஆனால் சிலர் நல்ல படிப்பை படிக்கிறார்கள், பிறகு சிலர் படிப்பை நல்லாக படிப்பதில்லை. क्लास में स्टूडेंट्स होते हैं, कोई डल हेडेड होते हैं, अच्छी पढ़ाई नहीं पढ़ते, फेल हो जाते हैं। சிலர் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறார்கள், டல் புத்தியாக இருக்கிறார்கள், நல்ல விதமாக படிப்பை படிப்பதில்லை, பிறகு ஃபெயில் ஆகி விடுகிறார்கள். और कोई बहुत अच्छी पढ़ाई पढ़ते हैं। பிறகு சிலர் மிகவும் நல்ல படிப்பை படிக்கிறார்கள். ऐसे क्यों होता है? இப்படி ஏன் நடக்கிறது? वहाँ तो कहेंगे कि पूर्व जन्म के प्रारब्ध के अनुसार इनको बुद्धि ही ऐसी मिली। அங்கு சொல்வார்கள், இவர்களுக்கு போன ஜென்மத்தினுடைய பிராப்தியின் அடிப்படையில் இவர்களுக்கு புத்தி இப்படிதான் கிடைத்திருக்கிறது. ये डल हेडेड है, ये सूड बुद्धि है। இவங்க டல் புத்தி, பிறகு இவங்க ஷார்ப்பான புத்தி. तो बुद्धि का कमाल हुआ। எனவே அது புத்தியினுடைய வேலையாகி விட்டது. ये बुद्धि कहाँ से मिली? இந்த புத்தி எங்கிருந்து கிடைத்தது? पूर्व जन्म की प्रारब्ध से मिली। கடந்த ஜென்மத்தின் பிராப்தியின் மூலமாக கிடைத்தது. यहाँ बाप कहते हैं இங்கு தந்தை சொல்கிறார், उन्होंने जास्ती भक्ति की होगी யார் அதிகமாக பக்தியை செய்திருப்பார்களோ 63 जन्मों में, 63 பிறவியில் वो जास्ती ज्ञान उठा ले। அவர்கள் ஞானத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். जिन्होंने सतो प्रधान भक्ति की होगी, யார் சத்தோ பிரதானமான பக்தியை செய்திருப்பார்களோ वो सतो प्रधान ज्ञान उठावेंगे। அவர்கள் சத்தோ பிரதானமான ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள். जिन्होंने तमो प्रधान भक्ति की होगी, वो तमो प्रधान विविचारी ज्ञान उठावेंगे। பிறகு யார் தமோ பிரதானமான பக்தியை செய்திருப்பார்களோ அவர்கள் தமோ பிரதானமான விபச்சாரமான ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள். जिन्होंने एक की भक्ति की होगी, யார் ஒருவரின் பக்தியை செய்திருப்பார்களோ वो एक से ज्ञान सुनेंगे। அவர்கள் ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்பார்கள்.
और जिन्होंने व्यभिचारी भक्ति की होगी பிறகு யார் விபச்சாரமான பக்தியை செய்திருப்பார்களோ वो अनेकों से ज्ञान सुने। அவர்கள் நிறைய பேரிடமிருந்து ஞானத்தை கேட்டுக்கொள்வார்கள்। फायदे में कौन रहेगा? எனவே யார் லாபத்தில் இருப்பார்கள்? एक से ज्ञान सुनने वाला फायदे में रहेगा ஒருத்தரிடமிருந்து ஞானத்தை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் லாபத்தில் இருப்பார்களா? या अनेकों से ज्ञान सुनने वाला फायदे में रहेगा? இல்லையானால் நிறைய பேரிடமிருந்து ஞானத்தை கேட்டுக்கொள்ளக்கூடியவர் லாபத்தில் இருப்பார்களா? हिंदुओं की क्या हालत हुई? இந்துக்களின் என்ன நிலைமை ஏற்பட்டது? हिंदू ही दूसरे दूसरे धर्म में कन्वर्ट होते रहे। இந்துக்கள் தான் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிக் கொண்டே இருந்தார்கள்। पहले तो दुनिया में सिर्फ भारत ही था ना, முதலில் உலகத்தில் வெறும் பாரதம் மட்டும்தான் இருந்தது இல்லையா? दूसरे धर्मखंड तो थे ही नहीं। மற்ற தர்ம கண்டம் எதுவும் இல்லை। जैसे अमेरिका 500 साल पहले था ही नहीं, இப்படி அமெரிக்கா 500 வருடத்திற்கு முன்னால் இல்லை। ऑस्ट्रेलिया 300 साल पहले थी ही नहीं, ஆஸ்திரேலியா 300 வருடங்களுக்கு முன்னால் இல்லவே இல்லை। ऐसे ही और धर्मखंड पहले थे ही नहीं, அதே போல்தான் மற்ற தர்ம கண்டம் முன்னால் இல்லவே இல்லை। धर्म ही नहीं थे, தர்மமே धर्म இல்லை। पिताएं ही नहीं आए थे, தர்ம பிதாக்களே வரவில்லை। तो और धर्म कहाँ से आ जाएंगे? பிறகு மற்ற தர்மங்கள் எங்கிருந்து வந்துவிடும்? उनके फॉलोअर्स आने का सवाल ही नहीं। அவர்களின் ஃபாலோவர்ஸ் வர வேண்டிய கேள்வியே இல்லை। तो सिर्फ भारत में देवता धर्म था, सनातन धर्म जिसे कहा जाता है। எனவே வெறும் பாரதத்தில் தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்தது, எதை சனாதன தர்மம் என்று சொல்லப்படுகிறது। वो देवता धर्म के लोग बाद में अपन को हिंदू कहने लगे। அந்த தேவதா தர்மத்தின் மக்கள் தன்னை பிறகுதான் இந்துக்கள் என்று சொல்ல தொடங்கினார்கள்। वो हिंदू அந்த இந்துக்கள் दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट होते गए। மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிக் கொண்டே சென்றார்கள்। कोई इस्लाम धर्म में गए, சிலர் இஸ்லாம தர்மத்தில் சென்றார்கள், कोई क्रिश्चियन धर्म में गए, சிலர் கிறிஸ்டியன் தர்மத்தில் சென்றார்கள், कोई बौद्ध धर्म में गए। சிலர் பௌத்த தர்மத்தில் சென்றார்கள்। तो हिंदू धर्म है तो सबसे पुराना, எனவே இந்து தர்மம் மிகவும் பழைய தர்மமாகும்। लेकिन जनसंख्या थोड़ी रह गई। क्यों रह गई थोड़ी? ஆனால் அதனுடைய மக்கள் தொகை குறைவாக இருக்கிறார்கள்। ஏன் குறைவாக இருக்கிறார்கள்? पॉपुलेशन हिंदुओं की कम क्यों हो गई? மக்கள் தொகை இந்துக்களின் மக்கள் தொகை ஏன் குறைந்து விட்டது? क्योंकि दूसरे दूसरे धर्मों में कन्वर्ट होते गए। ஏனென்றால் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிக் கொண்டே சென்றார்கள்। भारतवासियों को धोखा देते गए और दूसरे दूसरे धर्म पिताओं को अपना बाप बना लिया। பாரதவாசிகளுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், பிறகு மற்றவர்களை தன்னுடைய தந்தை ஆக்கிக் கொண்டார்கள்। तो यहाँ होती है शूटिंग। எனவே இங்குதான் ஷூட்டிங் நடக்கிறது। भगवान बाप आते हैं எப்பொழுது கடவுள் தந்தை வருகிறாரோ तो वो डायरेक्टर बन करके शूटिंग कराते हैं। அப்பொழுது அவர் டைரக்டர் ஆகிவிட்டு ஷூட்டிங்கை செய்திருக்கிறார்। इस शूटिंग में पता लग जाता है இந்த ஷூட்டிங் மூலமாக தெரிய வருகிறது कि जो अनेकों का ज्ञान सुनते हैं யார் நிறைய பேருடைய ஞானத்தை கேட்கிறார்களோ तो सब कन्वर्ट होने वाले। அவர்கள் எல்லாம் கன்வெர்ட் ஆகக்கூடியவர்கள்। यहाँ ब्राह्मणों में भी ऐसे है। இங்கு பிராமணர்களிலும் இப்படிதான் இருக்கிறது। कोई आदि से लेकर के अंत तक एक बाप से ही सुनेंगे, சிலர் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஒரு தந்தையிடமிருந்து தான் கேட்பார்கள்। और कोई ऐसे होंगे பிறகு சிலர் இப்படியும் இருப்பார்கள், एक बाप से नहीं सुनेंगे ஒரு தந்தையிடமிருந்து கேட்க மாட்டார்கள், औरों से भी सुनते रहे। மற்றவர்களிடமிருந்தும் கேட்பார்கள்। औरों की सुनेंगे तो व्यभिचारी ज्ञान हो जाएगा, व्यभिचारी ज्ञान होगा तो दूसरे धर्म में कन्वर्ट हो जाएगा। மற்றவர்களிடம் கேட்டால் பிறகு விபச்சார ஞானமாகுகிறது, விபச்சாரம் ஞானமாகிவிட்டால் பிறகு மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆக வேண்டியதாக இருக்கிறது। तो बताया எனவே சொன்னார் कि जिन्होंने जास्ती भक्ति की होगी वो जास्ती ज्ञान उठावेंगे, जिन्होंने सतो प्रधान भक्ति की होगी वो सतो प्रधान ज्ञान उठावेंगे। யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள், யார் சத்தோ பிரதானமான பக்தியை செய்திருப்பார்களோ அவர்கள் சத்தோ பிரதானமான ஞானத்தை எடுத்துக்கொள்வார்கள்। जिन्होंने व्यभिचारी भक्ति की होगी वे ज्ञान भी व्यभिचारी उठा। பிறகு யார் விபச்சாரமான பக்தியை செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஞானமும் விபச்சார ஞானத்தை தான் எடுத்துக்கொள்வார்கள்। बाप को याद करेंगे
तो ऊंच पद पावे। தந்தை நினைவு செய்தால் உயர்ந்த பதவி அடையலாம். जितना याद करेंगे उतना ही समझा जाएगा इसने भक्ति जास्ती की है। எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்வார்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்ளப்படும் இவங்க பக்தி அதிகமாக செய்திருக்கிறார்கள். इसलिए बाप की याद आती है, அதனால்தான் தந்தையுடைய நினைவு வருகிறது. बाप की याद आती है और कोई कहते हैं हमको बाबा याद ही नहीं आता। சிலருக்கு தந்தையினுடைய நினைவு வருகிறது, பிறகு சிலர் சொல்கிறார்கள் எனக்கு தந்தையினுடைய நினைவே வருவதில்லை. हमें बाबा का चेहरा ही भूल जाता है। எங்களுக்கு பாபாவினுடைய முகமே மறந்து போகிறது. हम बिंदी को कैसे याद करें? நாங்க புள்ளியை எப்படி நினைவு செய்வது? समस्या खड़ी रहती है। ஏதாவது ஒரு பிரச்சனை நின்று கொண்டே இருக்கும். तो ऐसा क्यों होता है? எனவே இப்படி ஏன் நடக்கிறது? हैं? ऐसा क्यों होता है இப்படி ஏன் நடக்கிறது? कि कोई को ज्यादा याद आती है और कोई की बहुत कम याद आती है? சிலருக்கு அதிகமாக நினைவு வருகிறது, சிலருக்கு குறைவாக நினைவு வருகிறது. जिन्होंने जास्ती भक्ति की है उनको जास्ती याद आता है। யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக நினைவு வருகிறது. भक्ति की है उनको कम याद आता है। பிறகு யார் கம்மியாக செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவாக நினைவு வருகிறது. तो अपनी नमज अपने आप देख सकते हैं। எனவே தன்னுடைய நாடியை தானே பார்த்து கொள்ளலாம். जितना याद करेंगे उतनी खुशी होगी। எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு சந்தோஷம் வரும். याद करना कोई तकलीफ की बात नहीं है। நினைவு செய்வது இதில் ஏதோ ஒரு கஷ்டத்தின் விஷயம் இல்லை. हठयोग तो तकलीफ की बात होती है। ஹடயோகம் கஷ்டத்தின் விஷயமாகும். शीर्षासन लगा के खड़े हो जाते हैं, कुंभक लगाते हैं, श्वास रोक लेते हैं। ஷீர்ஷாசன் செய்கிறார்கள், பிறகு மூழ்குகிறார்கள், தன்னுடைய சுவாசத்தை நிறுத்திக் கொள்கிறார்கள். आसन लगाते हैं, प्राणायाम चढ़ाते हैं, कितनी तकलीफ होती है। ஆசன் செய்கிறார்கள், பிராணாயம் செய்கிறார்கள், எவ்வளவு ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது. यहाँ तो बाप की याद में कोई तकलीफ नहीं है। இங்கு फिर याद தந்தையினுடைய आती क्यों நினைவு नहीं? எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, பிறகு ஏன் நினைவுக்கு வர மாட்டேங்கிறது? कोई कोई कहते हैं हमें याद भूल जाती है। சிலர் சொல்கிறார்கள் எங்களுக்கு நினைவே மறந்து போகிறது, बार बार याद भूल जाती है। அடிக்கடி நினைவு மறந்து போகிறது. क्यों भूल जाती है? ஏன் மறந்து போகிறது? है? क्योंकि जो 63 जन्म हुए हैं ஏனென்றால் எந்த 63 பிறவிகள் ஏற்பட்டிருக்கிறதோ उन 63 जन्मों में அந்த 63 பிறவிகளில் जिन्होंने जितना जास्ती भक्ति की है யார் எவ்வளவு அதிகமாக பக்தியை செய்திருப்பார்களோ उतना ही जास्ती याद आती। அவ்வளவு அதிகமாக நினைவு வரும். जिन्होंने जितना रामकृष्ण जैसी आत्माओं का संग किया है யார் எவ்வளவு ராமகிருஷ்ணர் ஆத்மா போல் ஆத்மாக்களின் சங்க தொடர்பில் வந்திருப்பார்களோ उनको उतनी जास्ती याद आती। அவர்களுக்கு அவ்வளவு அதிகமாக நினைவு வருகிறது. बाकी कोई तकलीफ की बात नहीं है। பிறகு வேற எந்த ஒரு கஷ்டத்தின் விஷயமும் இல்லை. हाँ, याद में माया विघ्न जरूर डालती है। ஆமா, நினைவில் மாயை கண்டிப்பாக தடைகளை போடுகிறது. ज्ञान में विघ्न नहीं डालती, ஞானத்தில் தடையை போடுவதில்லை, याद में विघ्न डालती है। நினைவில் தான் தடைகளை உருவாக்குகிறது. माया माने क्या? மாயை என்றால் என்ன? माँ आया, பாபா வார்த்தையை பிரிக்கிறார். மா ஆயா. माँ माने नहीं, மா என்றால் இல்லை, नेगेटिव। நெகட்டிவ். नेगेटिव और पॉजिटिव होता है ना। நெகட்டிவ் பிறகு பாசிட்டிவ் இருக்கிறது இல்லையா? पॉजिटिव माने पुरुष, பாசிட்டிவ் என்றால் ஆண், नेगेटिव माने मेल फीमेल होता है ना। நெகட்டிவ் என்றால் ஆண் பெண் இருக்கிறது இல்லையா? जैसे प्लग होता है, எப்படி ஒரு பிளக் இருக்கிறது, एक होता है मेल प्लग, ஒன்னு ஆண் பிளக் இருக்கிறது, एक होता है फीमेल प्लग। பிறகு இன்னொன்னு ஃபீமேல் பிளக் பெண் பிளக் இருக்கிறது. तो एक को कहते हैं पॉजिटिव, எனவே அதில் ஒன்னை பாசிட்டிவ் என்று சொல்லப்படுகிறது, एक को कहते हैं नेगेटिव। பிறகு ஒன்னை நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. तो माँ आया, எனவே மா
ஆயா. माँ माने नहीं மா என்றால் இல்லை. और आया माने आया, பிறகு ஆயா என்றால் வந்திருக்கிறது. माने ना आया होता तो अच्छा था। இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும். மாயினுடைய அர்த்தம் அது வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும். क्या ये माया, என்ன இந்த மாயை याद करते करते जो माया आ जाती है, நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுது என்ன மாயை வருகிறதோ, ये ना आई होती तो अच्छा था, இது வராமல் இருந்தால் நல்லா இருந்தது. लेकिन माया आ जाती है। ஆனால் மாயை வந்து விடுகிறது. क्यों आ जाती है, किस रूप में आ जाती है? ஏன் வருகிறது, எந்த ரூபத்தில் வருகிறது? 63 जन्मों में एक बाप से हट करके, 63 பிறவிகளில் ஒரு தந்தையிடமிருந்து விலகி இருந்து, यानी राम बाप से हट करके அப்படியானால் ராமர் தந்தையிடமிருந்து விலகி இருந்து जिन जिन में बुद्धि लगाई है, யார் யாரிடமெல்லாம் புத்தியை ஈடுபடுத்தியிருக்கிறோமோ, जिन जिनका संग किया है, யாரோட சங்க தொடர்பில் நாம் வந்திருக்கிறோமோ, कोई आत्माएं स्त्री या पुरुष रूप धारण करके அந்த ஆத்மாதா பெண் இல்லையானால் ஆண் ரூபத்தை தாரணை செய்துவிட்டு विघन रूप बन करके हमारे सामने आ जाते हैं। விக்னங்களாக தடையாக நமக்கு முன்னால் வருகிறது. तो वो स्त्री या पुरुष माया का रूप हुए ना। எனவே அந்த ஆண் இல்லையானால் பெண் இது வந்து மாயினுடைய ரூபமாகி விட்டது இல்லையா? क्या हुए, என்ன ஆகியது? मायावी रूप बन गए हमारे लिए। நம்மளுக்காக அவர்கள் மாயினுடைய ரூபமாகி விட்டனர். तो वो माया ना आई होती तो हमारा पुरुषार्थ बहुत ही खा जाता। எனவே அந்த மாயை வராமல் இருந்திருந்தால் நம்மளுடைய புருஷார்த்தம் மிகவும் வேகமாக நடந்திருக்கும். इसलिए उसका नाम पड़ गया माया। அதனால்தான் அவங்களுடைய பெயர் மாயை என்று விழுகிறது. अभी बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், मेरे को पहचानो। என்னை தெரிந்து கொள்ளுங்கள். मेरी पहचान न होने की वजह से என்னுடைய அறிமுகம் இல்லாத காரணத்தால் माया बार बार विघन डालती है। மாயை அடிக்கடி விக்னங்கள் தடைகளை உருவாக்குகிறது. माया मेरी बेटी है, மாயை என்னுடைய பெண் குழந்தையாகும். मैंने उसको डायरेक्शन दिया हुआ है நான் அதுக்கு டைரக்ஷனை கொடுத்திருக்கிறேன். कि जो बच्चे श्रीमत पर नहीं चलते हैं, எந்த குழந்தைகள் ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடக்குவதில்லையோ, मनमत पर चलते हैं, மனிதர்களின் வழிபடி நடக்கிறார்களோ, या किसी और मनुष्य की मत पर चल पड़ते हैं, இல்லையானால் மற்ற மனிதர்களின் வழிபடி நடக்கிறார்களோ, हे माया बेटी तुम उनको எனவே ஹே மாயா குழந்தையே, खूब फटकाओ, அவர்களை நீ மிகவும் அதிகமாக அசையவை, खूब तंग करो। மிகவும் அதிகமாக தொந்தரவு கொடு. तंग होते होते वो समझ जाएंगे பிறகு தொந்தரவு அடைந்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். क्या என்ன? कि एक की मत पर चलना चाहिए। ஒரே ஒருத்தரின் வழிபடிதான் நடக்க வேண்டும். जो ऊंच से ऊंच बाप है, யார் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாக இருக்கிறாரோ, उस ऊंच से ऊंच बाप की ऊंच से ऊंच मत पर चलेंगे அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழிபடி நடந்தால் तो माया नहीं आवेगी। பிறகு மாயை தொல்லை கொடுக்காது. ये माया को भगाने का सबसे अच्छा तरीका है। இது மாயையை விரட்டுவதற்காக மிகவும் ஒரு நல்ல வழியாகும். என்ன क्या अच्छा तरीका है? என்ன நல்ல வழி? कि ये बुद्धि में याद रहे என்னவென்றால் புத்தியில் நினைவு இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். कि हमने बाप को पहचानने में कोई गलती की है, पूरा पहचाना नहीं है। நாம் தந்தையை தெரிந்து கொள்வதில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம், முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. बाप तो कहते हैं தந்தை சொல்கிறார், जो मेरे साथ रहने वाले हैं யார் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, वो भी मेरे को पूरा नहीं पहचानते। அவர்களும் என்னை முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. साथ रहने वालों को तो पूरा पहचानना चाहिए ना, கூட இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இல்லையா? लेकिन वो भी नहीं पहचानते। ஆனா அவர்களும் தெரிந்து கொள்வதில்லை. इससे क्या मतलब, क्या फायदा, क्या निकलता है? இதன் மூலமாக என்ன அர்த்தம் வெளியே வருகிறது? कि जो साथ रहने वाले हैं யாரு கூட இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, उन्होंने भी बाप की पहचान माना ज्ञान, அவர்களிலும் தந்தையினுடைய அறிமுகம் என்றால் ஞானம், जानकारी, पूरी जानकारी नहीं उठाई। தெரிந்து கொள்வது, இது அவங்க முழுமையாக தந்தை தெரிந்து கொள்ளவில்லை. मैं जो हूँ, நான் எப்படி இருக்கிறேன், जैसा हूँ, யாராக இருக்கிறேன், जिस रूप में पार्ट बजा रहा हूँ, எந்த ரூபத்தில் நான் பாட்டை செய்து கொண்டிருக்கிறேனோ,
उस स्वरूप को ज्यों का त्यों पहचाना नहीं। அந்த ரூபத்தை எப்படி இருக்கிறாரோ அதை தெரிந்து கொள்ளவில்லை. अच्छा, நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி. कुछ पूछना है, करना है? வார்த்தாலாப் தொடங்கி விட்டது. பாபா கேக்குறார், ஏதாவது கேட்கணும், செய்யணுமா? कहेंगे भाषा नहीं आती। சொல்வாங்க, எங்களுக்கு மொழி வராது. बोल नहीं सकते तो अपनी भाषा में नारायण भाई को बोल दीजिए। அவங்க சொல்றாங்க சொல்ல முடியாது. எனவே பாபா சொல்றார், சரி உங்களுடைய மொழியில நாராயண பாய் கிட்ட சொல்லி விடுங்க. आप अपनी भाषा में अपनी बात नारायण भाई को बोल दीजिए, नारायण भाई बाबा को हिंदी में समझा देंगे। நீங்க உங்களுடைய விஷயத்தை நாராயண் பாயிடம் உங்களுடைய மொழியில் சொல்லி விடுங்கள். நாராயண் பாய் பாபாக்கு சொல்லி விடுவாங்க ஹிந்தில. हैं? सभी लोग समझते हैं, हाँ, भाषा हिंदी भाषा को समझते हैं, हाँ, तो बोल नहीं एक सकते। ही ग्रुप में नहीं बोल जवाब नहीं दे सकते। ठीक है। அனைவரும் அவங்க சொல்றாங்க அனைவரும் ஹிந்தி மொழியை புரிந்து கொள்வார்கள், ஆனால் அப்படியே பதில் தர முடியாது. तो उसी का तरीका बताया कि समझते तो है। எனவே அதனுடைய வழியை தான் சொன்னார், புரிந்து கொள்வீர்கள். मुरली बाबा ने सुनाई हिंदी में, முரளி பாபா ஹிந்தியில் தான் சொன்னார். वो समझ ली, समझते हैं, அதை புரிந்து கொள்வாங்க, புரிந்து கொள்கிறீர்கள். लेकिन उसके लिए जो प्रश्न पैदा हो रहे हैं, ஆனால் அதுல எந்த கேள்விகள் எழும்புகிறதோ, जो रुकावटें आती हैं, எந்த தடைகள் வருகிறதோ, या जो अंदर से संशय पैदा होते हैं, இல்லையானால் உள்ளுக்குள் எந்த குழப்பங்கள் எழும்புகிறதோ, उन संशयों को बोल नहीं सकते, அந்த குழப்பங்களை சொல்ல முடியவில்லை. तो अपनी भाषा में बोल दें। எனவே தன்னுடைய பாஷையில் சொல்லுங்கள். और जो हिंदी जानने वाला है वो हिंदी में बाबा को बता देगा। பிறகு யார் ஹிந்தியை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவுக்கு ஹிந்தியில சொல்லிவிடுவார்கள். करके आ गए हैं, हाँ जी, तो यहाँ आने के बाद पीके में जाने के लिए वो अनुमति नहीं दे दिए। जाने के लिए वो निकाल देते समय जब तक निकाल देंगे तब तक जाना चाहते हैं, तो ये नहीं हमारे पास नहीं आने देते। आने तो नहीं आने देते इसका मतलब निकाल दिया ना। அவங்க சொல்றாங்க, இங்க வந்த உடனே பிகேக்கு போகணும்னு இருக்கிறது, எனவே அங்க அவங்க வரவிட மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்ப வரைக்கும் அங்க இருந்து வெளியே அனுப்பலையோ அப்ப வரைக்கும் நாங்க போகலாம்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க வரவிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, வரவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா? है या नहीं। जब उन्होंने निकाल அப்ப பாபா அவங்க கேக்குறாங்க, பாபா அங்க போலாமா வேண்டாமா? அதுக்கு பாபா சொல்றாரு, दिया तो तुम्हारी जिम्मेवारी खत्म। எப்போ உங்களை அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களோ அப்போ உங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது. तुम्हारी जिम्मेवारी तब तक है जब तक वो निकाल के बाहर न कर दे। உங்களுடைய பொறுப்பு எப்பொழுது வரையும் இருக்கிறது என்றால், எப்பொழுது வரை அவர்கள் உங்களை வெளியே அனுப்பவில்லையோ அப்பொழுது வரை உங்களுடைய பொறுப்பு இருக்கிறது. पांडवों को देश निकाला मिलता है ना। பாண்டவர்களுக்கு தேசத்திலிருந்து வெளியே அனுப்புறாங்களா இல்லையா? तभी तो पांडव कहे जाते हैं। அப்பொழுதுதானே பாண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். कौरवों को यादवों को तो देश निकाला नहीं मिलता। கௌரவர்களுக்கு பிறகு யாதவர்களுக்கு தேசத்திலிருந்து வெளியே போங்க என்ற கட்டளை கிடைப்பதில்லை. तो आपको निकाल करके बाहर कर दिया, माने आप पांडव बन गए। எனவே உங்களை எடுத்து விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா நீங்க பாண்டவர்கள் ஆகி விட்டீங்க. अब उन्हें राज कर लेने दो। இப்பொழுது அவங்களை ராஜ்யம் செய்துக்க விடுங்க. ये अल्पकाल का क्षणभंगुर राज है। இது மிகவும் குறைந்த காலத்திற்கான முடியக்கூடிய ராஜ்யமாகும். ये करीब 18 मुरली में तो बोला है, முரளியில் சொல்லியிருக்கிறார், सन्नम को जो सुनते हैं யார் நேரடியாக கேட்கிறார்களோ वो है फर्स्ट क्लास मुरली, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் முரளி ஆகும். जो टैप रिकॉर्डर से सुनते हैं वो है सेकंड क्लास माल, எது டேப் ரெக்கார்ட் மூலமாக கேட்கிறீர்களோ அது இரண்டாவது மால் ஆகும். और जो कागज में पढ़ते हैं பிறகு எது காகிதத்தில் படிக்கிறீர்களோ या कागज से सुनते हैं இல்லையானால் காகிதத்தில் இருந்து கேட்கிறீர்களோ वो थर्ड क्लास मुरली அது தேர்ட் கிளாஸ் முரளி ஆகும். है। तो आपको तो फर्स्ट क्लास माल मिल रहा है। எனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள் கிடைக்குது. फर्स्ट क्लास में सब, अगर फर्स्ट क्लास न भी मिले ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும் இல்லை அப்படின்னா, तो अभी तो VCD निकल पड़ी है। இப்பொழுது விசிடி வெளியே வந்துடுச்சு. टैप रिकॉर्ड तो है ही, बाबा के समय से ही चल रहा है। டேப் ரெக்கார்டர் பாபாவினுடைய காலத்தில் இருந்தே இருக்குது.
सेकंड और गुड सेकंड क्लास माल मिले तो हर जगह है। எனவே குட் செகண்ட் கிளாஸ் பொருள் கிடைக்குதுன்னா அதுல என்ன கூச்சம் இருக்கணும்? और जब वो धक्का देके बाहर निकाल देते हैं எனவே எப்பொழுது அவர்கள் வெளியே அனுப்பி விடுகிறார்களோ तो समझना चाहिए हमारा हिसाब किताब पूरा हुआ। அப்பொழுது புரிந்து கொள்ளணும் நம்மளுடைய கணக்கு வழக்கு முடிந்து விட்டது। पूर्व जन्म में जब हम राजा थे போன ஜென்மத்தில் எப்பொழுது நம்ம ராஜாவாக இருந்தோமோ तो हमने அப்பொழுது நாம் देह अहंकार, राजा है तो देह अहंकार में आते हैं ना, ராஜாக்கள் தேக அகங்காரத்தில் வருவார்களா இல்லையா? तो हमने देह अहंकार में आके अपने राज्य से उनको बाहर निकाल दिया था। அப்பொழுது அந்த தேக அகங்காரத்தில் வந்துவிட்டு நாம் அவர்களை தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டோம்। उसका हिसाब किताब इन्होंने अपने घर के आश्रम की चार दीवारी से हमको बाहर कर दिया। அதனுடைய கணக்கு வழக்காக அவங்க அந்த ஆசிரமத்தின் 4 சுவருக்கு நடுவில் இருந்து அவர்கள் நம்மளை வெளியே அனுப்பிவிட்டார்கள்। तो कौन फायदे में रहा? எனவே யார் பலன் லாபத்தில் இருக்கிறார்கள்? आप फायदे में रहे या वो फायदे में रहे? நீங்கள் லாபத்தில் இருக்கிறீர்களா இல்லையானால் அவர்கள் லாபத்தில் இருக்கிறார்களா? आप तो फिर भी फायदे में है ना। நீங்கள் அப்பொழுதும் கொஞ்சம் லாபத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? आपने तो राज्य में से ही बाहर कर दिया था। நீங்கள் ராஜ்யத்திலிருந்தே அவர்களை வெளியே அனுப்பிவிட்டீர்கள்। और दूसरा फायदा ये है பிறகு இரண்டாவது லாபம் என்னவென்றால் कि उनको तो बाप भी नहीं मिला அவங்களுக்கு தந்தையும் கிடைக்கவில்லை। है, और आपको तो राजा ही देने वाला बाप ही मिल गया। பிறகு உங்களுக்கு ராஜாங்கத்தை கொடுக்கக்கூடிய தந்தையும் கிடைத்து விட்டார்। ये नहीं सत्ययुग के बारे में बता दिए है, सत्ययुग के बारे में बताया। बताया। हाँ, तो वहाँ पर ये घर नहीं है, पहनने के लिए कपड़े नहीं है। சத்தியுகத்தை பற்றி சொன்னீர்கள் இல்லையா? சத்தியுகத்தில் வீடு இருக்காது, போட்டுக்கிறதுக்கு துணி இருக்காது, ऐसा बता दिए। இப்படி சொன்னீங்க। तो यहाँ पर बता देते हैं सभी सुवर्ण मंदिर है। அதே போல் பிகேவில் சொல்லி விடுகிறார்கள் அங்கு எல்லாமே தங்க கோவில் இருக்கும்। सोने का मंदिर, सोने के महल होंगे, गहने सोने के गहने हैं, தங்க அலங்காரம் இருக்கும்। तो सभी आभरण पहनते रहते हैं। அனைவரும் எல்லா விதமான நகையும் போட்டிருப்பாங்க। तो ये इसका मतलब क्या है? அப்ப அவங்க கேக்குறாங்க இதனுடைய அர்த்தம் என்ன? ये कंट्रास्ट क्यों है? பாபா சொல்றாரு ஏன் இப்படி வித்தியாசம் இருக்குதுன்னு கேக்குறீங்களா? वहाँ कहते हैं कि सोने के महल होंगे அங்கு சொல்கிறார்கள் தங்க மாளிகை और अच्छे अच्छे पहनने के लिए आभूषण होंगे, பிறகு நல்ல நல்ல போட்டுக்கிறதுக்கு நகை இருக்கும்। है, और यहाँ कहते हैं பிறகு இங்கு சொல்கிறார்கள் कि सतयुग में तो देवान होता ही नहीं। சத்தியுகத்தில் தேக அபிமானமே இருக்காது। सतयुग में देवान होता है? சத்தியுகத்தில் தேக அபிமானம் இருக்கிறதா? जब देवान ही नहीं होता எப்பொழுது தேக அபிமானமே இருப்பதில்லையோ तो वहाँ दीवारें बनाने की जरूरत है? அப்பொழுது அங்கு செவுரை கட்ட வேண்டிய அவசியம் இருக்குமா? वहाँ सर्दी गर्मी बरसात होगी? அங்கு குளிர் மழை வெயில் இருக்குமா? तो सर्दी गर्मी बरसात ही नहीं होगी तो मकान बनाने की दरकार है या मकान चाहिए? खुला वातावरण में आदमी रहेगा तो ज्यादा स्वस्थ रहेगा। எனவே எப்பொழுது குளிர் மழை வெயிலே இல்லையோ அப்ப வீடு வேணுமா? வீடு கட்ட வேண்டிய அவசியம் இருக்குமா? कि दीवारें बना के रहेगा तो ज्यादा स्वस्थ रहेगा। அதுக்கு பாபா சொல்றாரு நாலா பக்கம் திறந்திருக்கும் சுற்றுச்சூழல் இருந்தால் ஒரு மனிதன் நல்லா நோய் இல்லாமல் இருப்பாங்களா? இல்லையானால் 4 செவருக்கு நடுவில் இருந்தால் நோய் இல்லாமல் இருப்பாங்களா? लंबी उम्र कैसे बनेगी? நீண்ட ஆயுள் எப்படி ஆகும்? एक 5 साल का बच्चों की आत्मा ये प्रकाश के रूप में दिखाई पड़ा है। அவங்க சொல்றாங்க இன்னொரு பாய்க்கு 5 வயசு ஒரு குழந்தை மிகவும் ஜொலி ஜொலித்து தென் பார்த்திருக்காங்க। ये क्या है? எனவே இது என்ன? 5 साल का बच्चा वो 5वीं वर्ग पढ़ते समय அதுக்கு அவங்க சொல்றாங்க 5 வருஷம் இல்ல ஆனா 5வது படிக்கும் பொழுது उनको दिखाई पड़ा। அவங்களுக்கு அந்த மாதிரி தென்பட்டது। 5वीं कक्षा में जब पढ़ रहे थे तब उनको दिखाई पड़े उनकी आत्मा तब बीके में भी थे। அப்போ அவங்க சொல்றாங்க எப்பொழுது 5வது கிளாஸ் படிச்சுட்டு இருந்தாங்களோ அப்பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஆத்மா மிகவும் ஜொலி ஜொலித்து இருந்துச்சு। அதுக்கு பாபா கேக்குறாரு அப்போ நீங்க பிகேல இல்லையா? बीके में थे जब 5वीं क्लास में पढ़ते थे तब।
दिखाई पड़ा। क्या 5 साल का बच्चों की आत्मा अभी दिखाई पड़ा है। बच्चों नहीं, बच्चे, एक बच्चे की आत्मा जो 5 साल का बच्चा है वो दिखाई पड़ा। அப்ப அவங்க சொல்றாங்க 5 வயசு குழந்தையினுடைய ஆத்மா இப்போ தென்பட்டது. ठीक बात है। अभी सन 6 चल रहा है ना। அதுக்கு அவர் சொல்றாரு கரெக்டான விஷயம் தான். இப்போ 2006 நடந்து நிற்கிறது இல்லையா? है 2006 चल रहा है ना। 2006 நடக்குது இல்லையா? तो इन्होंने 5 साल समझ लिया, लेकिन वो 5-6 साल भी हो सकता है। அவங்க 5 வயசுன்னு புரிஞ்சுக்கினாங்க. ஆனா அது 5-6 வயசாகவும் இருக்கலாம். क्या என்ன? वो 5-7 साल का बच्चा हो सकता है ना, 5-7 வயசு கொண்ட குழந்தையாக இருக்கலாம் இல்லையா? जिसको इन्होंने 5 साल समझ लिया। யாரை அவங்க 5 வருஷம் என்று புரிந்து கொண்டார்கள். लेकिन 98 में ஆனால் 98ல 98ல कृष्ण की सोल கிருஷ்ணனுடைய ஆத்மா जो कि 100 साल पूरा ब्रह्मा का हो जाता है सन 87 में, எப்பொழுது 87ல முழுமையாக 100 வருடம் அடைகிறாரோ, 87-89 में 87-89ல ब्रह्मा की 100 साल पूरी होती है। दादा लेखराज की। பிரம்மாவினுடைய தாதா லேக்ராஜனுடைய 100 வருடம் முழுமை அடைகிறது. तो ब्रह्मा मृत्युलोक में खलास हो जाता है। அப்பொழுது பிரம்மா இந்த மரண உலகத்தில் முடிந்து விடுகிறார். है ब्रह्मा मृत्युलोक में खलास हुआ तो उसका कौन सा लोक शुरू होता है? எனவே அப்போ மிருத்யு லோகத்தில் மரண உலகத்தில் அழிகிறார் என்றால் எந்த உலகம் ஆரம்பிக்கிறது? ब्रह्मा 100 years पूरा हुआ। பிரம்மாவிற்கு 100 வருடம் முழுமை அடைந்தது. 88-89 में 88-89ல मृत्युलोक खलास हुआ மரண உலகம் முடிந்து விட்டது. तो उस आत्मा के लिए कौन सा लोक शुरू हुआ? அப்பொழுது அந்த ஆத்மாவிற்காக என்ன உலகம் ஆரம்பித்தது? अमर लोक शुरू हुआ। அமர உலகம் ஆரம்பித்தது. वो कृष्ण की सोल जो है அந்த கிருஷ்ணனுடைய சோல் वो शास्त्रों में दिखाया है சாஸ்திரத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. कि सागर में पीपल के पत्ते पर गर्भ महल में बड़े आराम से बैठी हुई। கடலில் அரச இலையின் மேல் மிகவும் ஆராம்சமாக இருந்தது. आराम से बैठी हुई माने अमर लोक शुरू हो गया ना। நல்ல ஆராம்சமாக இருக்கிறது என்றால் பிறகு அமர உலகம் ஆரம்பித்து விட்டது இல்லையா? वो आत्मा के लिए अमर लोक शुरू हुआ அந்த ஆத்மாவிற்காக அமர உலகம் ஆரம்பித்து விட்டது. और 98 में वो प्रत्यक्ष हो गई। பிறகு 98ல அவங்க பிரத்யக்ஷமாகி விட்டாங்க. 98 में वो आत्मा 98ல அந்த ஆத்மா जेल के अंदर, ஜெயிலுக்குள்ள कंस ने कहाँ डाला हुआ था? கன்சர் எங்க போட்டு வச்சிருந்தாரு? जेल में डाला हुआ था माँ ஜெயில போட்டாரு அம்மா அப்பாவை. बाप को। वहां से वो प्रत्यक्ष हो गई। அங்கிருந்து அவங்க பிரத்யக்ஷமாகி விட்டாங்க. और भक्ति मार्ग में जो भारतवर्ष में பிறகு பக்தி மார்க்கத்தில் எந்த பாரதத்தில் जो राज्य चल रहा है उसमें எந்த ராஜ்யம் நடந்திருக்கிறதோ அதுல கூட என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாரதத்திற்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைத்தது? 15 अगस्त। तो 15 अगस्त को 15 ஆகஸ்ட். எனவே 15 ஆகஸ்டுக்கு छूट गई, இருந்து விடுதலை அடைந்தாங்க. जन्म हुआ। அப்படின்னா ஜென்மம் கிடைத்தது. कौन सा जन्म हुआ? என்ன பிறவி? अलौकिक जन्म। அலௌகிக பிறவி கிடைத்தது. कृष्ण की सोल जो है கிருஷ்ணனுடைய ஆத்மா वो 98 में அவங்க 98ல राम वाली आत्मा के द्वारा प्रत्यक्ष हो जाती है। ராமனுடைய ஆத்மா மூலமாக பிரத்யக்ஷமாகிறாங்க. प्रत्यक्षता रूपी जन्म हो जाता है। பிரத்யக்ஷ ரூபமாகிய பிறவி கிடைக்கிறது, பிறப்பு கிடைக்கிறது 98 में। 98ல. इसलिए भक्ति मार्ग में அதனாலதான் பக்தி மார்க்கத்துல द्वापर युग में कृष्ण को डाल दिया। துவாபர் யுகத்தில் கிருஷ்ணரை போட்டு விட்டனர். 40 years सतयुग की शूटिंग देवता वर्ण की। 40 வருடம் சத்யுக ஷூட்டிங்கில் தேவதா குலத்தில் 36 से 76 तक 36ல இருந்து 76 வரை 40 years। 40 வருடம். 76 से लेकर 77 से लेकर के 76 76 77ல இருந்து और 89 तक பிறகு 89 வரை त्रेता युग की शूटिंग। திரேதா யுகத்தினுடைய ஷூட்டிங். क्या என்ன?
12 years. 12 வருடம். और 89 से लेकर के பிறகு 89 இருந்து 98 तक 98 வரை 90 से लेकर के 98 तक 89 90 ல இருந்து 98 வரை विद इन 8 years 8 வருடத்திற்குள் द्वापर युग की शूटिंग. द्वापर युग ஷூட்டிங். और द्वापर युग की शूटिंग में वो कृष्ण की सोल प्रत्यक्ष हो जाती है. பிறகு द्वापर युग ஷூட்டிங்கில் அந்த கிருஷ்ணனுடைய ஆத்மா பிரத்யக்ஷமாகுகிறது ब्राह्मणों की संगम युग दुनिया में. பிராமணர்களின் சங்கமயுகி உலகத்தில். तो प्रत्यक्ष होने का जो पीरियड है எனவே அந்த வெளி தோன்றுதலுக்கான எந்த பீரியட் இருக்கிறதோ उससे लेकर के அதுல இருந்து और अब तक இப்பொழுது வரை 2005-6 तक 2005 6 வரை 2005 2005-6 तक 2005 2006 வரை कितने इयर्स हुए? எவ்வளவு வருடமாகி விட்டது? 7 years. 7 வருடம். तो वो बच्चा 7 years का हो गया. எனவே அந்த குழந்தை 7 வயதினுடைய குழந்தையாக ஆகிவிட்டது. इसलिए भक्ति मार्ग में कृष्ण को द्वापर में डाल दिया है. द्वापर में कृष्ण नहीं आया, लेकिन द्वापर युग की शूटिंग में कृष्ण प्रत्यक्ष होता है. द्वापर யுகத்தில் வரவில்லை, ஆனால் द्वापर युग ஷூட்டிங்கில் கிருஷ்ணர் பிரத்யக்ஷமாக வெளி தோன்றுகிறார். क्या? என்ன? पहले முதலில் द्वापर युग की शूटिंग में कृष्ण प्रत्यक्ष हुआ था. द्वापर युग ஷூட்டிங்கில் கிருஷ்ணர் வெளி தோன்றி இருந்தார். उसकी यादगार भक्ति मार्ग में द्वापर में कृष्ण को डाल दिया. அதனுடைய நினைவார்த்தமாக கிருஷ்ணரை द्वापर யுகத்தில் போட்டு விட்டனர். कृष्ण कब आया? द्वापर में आया. கிருஷ்ணர் எப்பொழுது வந்தார்? द्वापर யுகத்தில் வந்தார். वास्तव में द्वापर में नहीं आता है. உண்மையில் द्वापर யுகத்தில் வரவில்லை. वो तो सतयुग में ही जन्म लेता है. அவர் சத்யுகத்திலே பிறக்கிறார். लेकिन सतयुगी कृष्ण का कोई गायन ही नहीं. ஆனால் சத்யுக கிருஷ்ணருக்கு எந்த ஒரு பாடலும் இல்லை. सतयुग में जो कृष्ण पैदा होगा சத்யுகத்தில் எந்த கிருஷ்ணர் பிறப்பாரோ उसकी हिस्ट्री किसी के पास नहीं. அந்த ஹிஸ்டரி யாரிடமும் இல்லை. कौन से कृष्ण की हिस्ट्री लोगों के पास है? எந்த கிருஷ்ணனுடைய ஹிஸ்டரி மக்களிடம் இருக்கிறது? जिस कृष्ण के साथ कंसी जरा सिंधी दिखाए गए. எந்த கிருஷ்ணரோடு கம்சி ஜராசிந்தி காமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? तो कंसी जरा सिंधी कौन से कृष्ण के पास दिखाए गए? सतयुग में कंसी जरा सिंधी होंगे. எனவே கம்சி ஜராசிந்தி யாரிடம் காமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கிருஷ்ண சத்யுகத்தில் இருப்பாங்களா? या संगम युग में होते हैं. இல்லையானால் சங்கம் யுகத்தில் இருக்கிறார்களா? संगम युग में कंसी जरा सिंधी उस संगम युगी कृष्ण के पीछे पड़े हुए. சங்கம் யுகத்தில் அந்த கம்சர் ஜராசிந்தர் இவங்க வந்து கிருஷ்ணருக்கு பின்னால் இருக்கிறார்கள். ये मिल जाए तो हम इसको खलास करें. இவங்க கிடைத்து விட்டால் இவரை வந்து முடித்து விடலாம். तो द्वापर युग की शूटिंग में ये बात प्रत्यक्ष होती है. எனவே द्वापर युग ஷூட்டிங்கில் இந்த விஷயம் வெளி தோன்றுகிறது. इसलिए कृष्ण को द्वापर में डाल दिया. அதனால் தான் கிருஷ்ணரை द्वापर யுகத்தில் போட்டு விட்டனர். इसलिए आप 5-7 साल का बच्चा देख रहे हैं. அதனால் தான் நீங்க 5-6 வயசு கொண்ட குழந்தையை பார்க்கிறீர்கள். जब तक बच्चा कृष्ण रहता है எப்பொழுது வரைக்கும் குழந்தை கிருஷ்ணராக இருக்கிறாரோ तब तक युद्ध नहीं दिखाते. அப்பொழுது வரை யுத்தம் காமிக்க மாட்டாங்க. जब कृष्ण बड़ा हो जाता है எப்பொழுது கிருஷ்ணர் பெரிதாகுகிறார்களோ तो महाभारत गृह युद्ध दिखाते हैं. அப்பொழுது மகாபாரத் கிரக யுத்தத்தை காமிக்கிறார்கள். अभी कृष्ण की सोल है तो ब्राह्मण की दुनिया में. இப்போ கிருஷ்ணனுடைய ஆத்மா பிராமண உலகத்தில் இருக்கிறது இல்லையா? कोई न कोई ब्राह्मण बच्चे के अंदर ही प्रत्यक्ष हो रही होगी. ஏதாவது ஒரு பிராமண குழந்தை மூலமாக தான் வெளி தோன்றுகிறது இல்லையா? तो जिस ब्राह्मण बच्चे के अंदर प्रत्यक्ष हो रही है और जितने साल से प्रत्यक्ष हो रही है वो एक तरह से बच्चा कृष्ण का पार्ट है. எனவே எந்த பிராமண குழந்தை மூலமாக பிரத்யக்ஷமாகிறார்களோ எனவே அது ஒரு குழந்தை கிருஷ்ணனுடைய பார்ட் ஆகிவிட்டது. नौजवान हो तो फिर महाभारत युद्ध कराए. பிறகு அவங்க இளைஞன் ஆகிவிட்டால் பிறகு மகாபாரத யுத்தத்தை செய்வாங்க. और राम को आंजनेय राम को और हनुमान को युद्ध दिखाते हैं. राम का हनुमान का युद्ध दिखाते हैं. हाँ रावण नहीं? में दिखाते
அவங்க சொல்றாங்க ராமர் பிறகு அனுமானுக்கு யுத்தத்தை காமிக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு ராமர் பிறகு ஆஞ்சநேயருக்கு யுத்தமா? இது இல்லவே இல்லை. राम का हनुमान का युद्ध कहाँ दिखाते हैं? அதுக்கு அவங்க சொல்றாங்க ஒரு நாடகம் இருக்கிறது, அங்க ராமருக்கும் அனுமானுக்கும் யுத்தம் காமிக்கிறாங்க. तो वो गलत बात है। அதுக்கு பாபா சொல்றாரு இல்ல இல்ல இது தவறான விஷயம். राम का तो हनुमान भगत है। ராமருக்கு அனுமான் வந்து பக்தர் ஆவார். हाँ तो भक्त है। भक्त है। एक भक्त को उनको शाप दिया जाता है, उनको ये अभय दिया। वशिष्ठ महर्षि से, विश्वामित्र महर्षि से विश्वामित्र और वशिष्ठ की जो कथा है, हाँ। அதுக்கு அவங்க விஸ்வாமித்ர வசிஷ்டன்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு விஸ்வாமித்ர வசிஷ்டன் எந்த கதை இருக்கிறதோ, विश्वामित्र है सारे विश्व का मित्र। விஸ்வாமித்ர என்றால் முழு உலகத்திற்கும் தோழன். माने राम वाली सोल, அப்படின்னா ராமனுடைய ஆத்மா जो विश्व पिता बनता है। யார் விஸ்வ பிதாவாக ஆகுறாங்க. और वशिष्ठ माने பிறகு வசிஷ்ட என்றால் विशेष स्थिति में स्थित रहता है। விசேஷமான ஸ்திதியில் நிலைந்து இருக்கக்கூடியவங்க. जैसे எப்படி युधिष्ठिर, யுதிஷ்திர் युद्ध में स्थिर रहने वाला, யுத்தத்தில் நிறைந்து இருக்கக்கூடியவங்க. माने कृष्ण की सोल। அப்படின்னா கிருஷ்ணனுடைய ஆத்மா. धर्मराज कहा जाता है ना, தர்மராஜ் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? धर्म का राजा। தர்மத்தினுடைய ராஜா. धारणाओं का राजा कौन? தாரணைகளின் ராஜா யாரு? ब्रह्मा की सोल। பிரம்மாவினுடைய ஆத்மா. तो वशिष्ठ हुआ। எனவே அவங்க வசிஷ்ட ஆகிவிட்டாங்க. वशिष्ठ के पास एक दंड रहता था। வசிஷ்ட கிட்ட வந்து ஒரு கொம்பு இருந்தது. क्या? என்ன? प्योरिटी का मापदंड, அது பியூரிட்டினுடைய கொம்பு ஆகும். पवित्रता का मापदंड। அது பவித்திரத்தாவை அளக்கக்கூடிய கொம்பு ஆகும். और विश्वामित्र जो थे பிறகு விஸ்வாமித்ர யார் இருந்தாங்க? वो बड़े बड़े अस्त्र शस्त्र उनके पास थे। அவங்களிடம் மிகவும் பெரிய பெரிய சஸ்திரங்கள்லாம் இருந்துச்சு, ஆயுதங்கள் இருந்தது. तो उन्होंने विश्वामित्र ने वशिष्ठ से गैया की मांग की। எனவே விஸ்வாமித்ரர் வசிஷ்டிடம் இருந்து ஒரே ஒரு பசுமாட்டுக்காக கேட்டாரு, ये गाय हमें दे दो। இந்த பசுமாட்டை எனக்கு கொடுத்துடுங்க. उन्होंने देने से इनकार कर दिया, हम नहीं देंगे। ஆனா அவங்க வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு வசிஷ்ட. क्या? जो उन्होंने देने से इनकार कर दिया तो विश्वामित्र को क्रोध आ गया। उन्होंने அப்போ விஸ்வாமித்ருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. उनके ऊपर हमला कर दिया। அப்போ அவர் வந்து அவங்க மேல தாக்கிட்டாங்க. युद्ध शुरू हो गया। யுத்தம் ஆரம்பித்து விட்டது. उन्होंने विश्वामित्र ने जितने अस्त्र शस्त्र थे விஸ்வாமித்ர எவ்வளவு எல்லாம் அவர்கிட்ட ஆயுதங்கள் இருந்ததோ वो सारे अस्त्र शस्त्र वशिष्ठ के ऊपर हमला कर दिए। அந்த எல்லா ஆயுதங்களும் வசிஷ்ட மேல வீசினாரு. वशिष्ठ जी महाराज वही अपना दंड, ஆனா அந்த வசிஷ்டஜி மகாராஜ் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அந்த கொம்பு, पवित्रता का जो मापदंड था எந்த தூய்மையினுடைய அளக்கக்கூடிய கொம்பு இருந்ததோ वो सामने कर देते थे। அது முன்னாடி வச்சுட்டாரு. जो अस्त्र शस्त्र फेंका उन्होंने डंडा सामने कर दिया। எந்த ஆயுதங்கள் எல்லாம் வீசினாரு, ஆனா அவர் வந்து தன்னுடைய கொம்பை மட்டும் முன்னாடி வைத்து விட்டாரு. खत्म हो जाता था। அது அந்த கொம்புக்கு முன்னால் வந்த உடனே அந்த ஆயுதங்கள் வந்து எரிஞ்சு போச்சு. तो विश्वामित्र की आंखें खुल गई। அப்பொழுது விஸ்வாமித்திரனுடைய கண்கள் திறந்து விட்டது. वो तो क्षत्रिय थे ना। அவங்க சத்திரியராக இருந்தாங்க இல்லையா? हाँ, तो उनकी आंखें खुल गई और वो बोलने लगे, அவங்களுடைய கண்கள் திறந்து விட்டது. பிறகு அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க, दिग्बलम क्षत्रिय बलम த்விக்பலம் சத்திரிய பலம் ब्रह्म तेजो बलम बलम। பிரம்ம தேஜோ பலம் பலம். धिक्कार है ऐसे क्षत्रिय बल को। என்னவென்றால் இப்படிப்பட்ட சத்திரிய பலத்திற்கு மிகவும் கேவலமாக இருக்கிறது. ब्राह्मण का तेज ही वास्तव में तेज है। பிராமணனுடைய பவர் தான் உண்மையில் பவர் ஆகும். एक में वेन दंडेन ஏகமேவேன தண்டேன सर्वे में शस्त्रा हता। சர்வமேஹ சஸ்திராஹதா. एक ही डंडे से, पवित्रता के एक ही डंडे से என்னவென்றால் ஒரே ஒரு தூய்மையினுடைய கொம்பின் மூலமாக इसने मेरे सारे शस्त्रों को नष्ट कर दिया। இவங்க என்னுடைய எல்லா சஸ்திரத்தையும் எரித்து விட்டாரா? तो उन्हें गुस्सा आ गई और ज्यादा, பிறகு அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. और वो तपस्या करने चले। பிறகு அவங்க தபஸ்யாவை செய்ய சென்று விட்டார்.